எங்களோடு இடைப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. எவ்வளோ பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஓகே, இன்னைக்கு 28வது நாள் நம்ம சபையில் ஜெபம் நடக்குது. ஆமென். ஹல்லேலூயா. எவ்வளோ பேருக்கு பிரயோஜனமாக இருக்குது இந்த ஜெபம்? வெரி குட். வருகிற நாட்களில் கர்த்தருக்காக ஊழியம் செய்கிற அநேக பிள்ளைகளை கர்த்தர் எழுப்புவார். ஆமென். ஹல்லேலூயா. இல்லைப்பாங்க, கர்த்தர் நல்லவர். ஆமென். ஓகே, இன்னைக்கு ஒரு சின்ன தலைப்போடு நான் பேச ஆசைப்படுகிறேன். டுடே ஐ வாண்ட் டு டாக் அபவுட் a topic name called God is great. சொல்லுங்க, God is great. ஃபர்ஸ்ட் சர்வீஸ்க்கு வந்தவங்க நீங்கள் ஆன்சர் பண்ணக்கூடாது, செகண்ட் சர்வீஸ் வந்தவங்க தான் ஆன்சர் பண்ணணும். ஓகே, இன்னைக்கு தலைப்பு என்ன? God is great. ஓகே, இன்னைக்கு கடவுள் ஒரு God is greatனா உங்கள் லைஃப்பில் என்னென்னத்தெல்லாம் கிரேட் ஆகிறார்? கிரேட்டை பரிசுத்தமாக வாழ வைக்கிறதுக்காக அவர் கிரேட்டாக இருக்கிறார். இந்த பக்கம் சிஸ்டர்ஸ், என்னத்தில் கடவுள் வாட் இஸ் கிரேட் இன் காட் இன் யர் லைஃப்மா? ஜெனி, மிராக்கிள்ஸ் பண்ணுறாரு, வெரி குட். உயிரோடு வச்சிருக்கிறார், வெரி குட். மெல்வின் ராஜா சுகமாக வச்சிருக்கிறார், வெரி குட். நல்லா நடத்துறதுல வெரி குட். கேட்கறத விட அதிகமாக கொடுக்கறதுல நல்லா வச்சிருக்கிறார். ஸோ வி கால் ஹிம் as great. வெரி குட். நெக்ஸ்ட், நல்லா உணர்ந்து இன்னும் கொஞ்சம் டீப்பாக அவரை லவ் பண்ணி நல்ல ஜெபத்தை கொடுத்துருக்கிறார், வெரி குட். உண்மையில் அவர் உண்மையாக இருக்கிறார். அவர் உண்மையிலே அவர் என்னவா இருக்கிறாரா? உண்மையா. வெரி குட், நைஸ் பாயிண்ட், வெரி குட், பியூட்டிஃபுல். என்னத்தில் கிரேட் ஆகிறார் கடவுள்? பரிசுத்தத்தில், வாக்கு தத்தத்தில். வெரி குட், வெரி குட், வெரி குட், சூப்பர். எனக்கு தெரியாததெல்லாம் உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சுக்குது, நான் கற்றுக்கணும் உங்கள்கிட்ட. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஹல்லேலூயா. ஓகே, இன்னைக்கு என்னுடைய திருப்பிக் கொள்ளலாம் 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசிக்கலாம். 2 சாமுவேல் சாப்டர் 7 verses 23. தமிழ் பைபிள் எடுத்துங்க, மைக்கில் வாசிங்க சிஸ்டர். 23 மைக் கொடுப்பா பிரதாப். உனக்கு வீடு கட்டுவேன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தராகிய நீர் உமது அடியானின் செவிக்கு வெளிப்படுத்தினீர். ஆகையால் உம்மை நோக்கி இந்த விண்ணப்பத்தை செய்ய உமது அடியானுக்கு மனதை நிறைய கிடைத்தும். இப்பொழுது கர்த்தராகிய ஆண்டவரே, நீர் தேவன், உம்முடைய வார்த்தைகள் சத்தியம். உம்முடைய வார்த்தைகள் சத்தியம். சத்தியமா? உமது அடியானுக்கு இந்த நல் விஷயங்களை வாக்கு தத்துவம் பண்ணினீர். இப்பொழுது உமக்கு அடியானின் வீட்டில் என்றைக்கும் உமக்கு முன்பாக இருக்கும்படி அதை ஆசீர்வதித்தருளும். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த இடத்துல ரொம்ப நல்லா சொல்லுது. ஆண்டவர் என்ன சொன்னாரா? ஒரு வாக்கு தத்துவத்தில் என்னவா இருந்தாரா? உண்மையா இருந்தார். ஆமென். எவ்வளவு பேருக்கு ஆண்டவர் உண்மையா இருந்துக்கிறார் உங்க வாழ்க்கையில? சொன்னது எல்லாருமே ஆண்டவர் செஞ்சுக்கிறார் உங்க லைஃப்ல. வெரி குட். வாக்கு பண்ணவர் வாக்கு மாறவே மாட்டார். சொன்னார்னா முடிஞ்சிச்சு. எவ்வளோ பேர் ஆள் சொன்னாலும் சரி, அதுக்கு ஆப்போசிட்டாக வார்த்தையாக வராது, தடையாக வராது. அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் எதில் ரொம்ப கிரேட்னு சொன்னால், எல்லாரும் நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்க? வீடு வாங்கி கொடுத்துருவாங்க, ரொம்ப அன்பு இருந்தால் கார் வாங்கி கொடுக்குவாங்க, பங்களா வாங்கி கொடுக்குவாங்க, காரு, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், கோல்டு, இதெல்லாம் வாங்கி கொடுக்குவாங்க. ஆனால் யாரும் நம்மளுக்கு என்ன வாங்கி கொடுக்க முடியாதுன்னா ரட்சிப்பை வாங்கி கொடுக்க முடியாது. அல்லேலூயா. நம்மளை என்ன பண்ணார்? ஆண்டவர் ரட்சித்தார், நம்மளை காப்பாற்றினார். அல்லேலூயா. நம்மளுக்கே அறியாம சில காரியங்களை இந்த கர்த்தர் என்ன பண்ணார்? நம்மளை காப்பாற்றினார். நீங்க ஒண்ணுமே இல்லாத போது ஆண்டவர் வந்து உன்னை காப்பாற்றினார். நீ வாழவே கூடாது நினைக்கும் போது ஆண்டவர் வந்து உன்னை காப்பாற்றினார். என் வாழ்க்கை முடிஞ்சிச்சு நினைக்கும் போது கர்த்தர் வந்து ஆரம்பிச்சு கொடுத்தார். ஒண்ணுமே தெரியலப்பான் என்று பிளாங்கா இருக்கும் போது வந்து உன்னை காப்பாற்றினார். என்ன செய்யறதுப்பான் தெரியாத குழப்பத்தோடு இருக்கும் போது உன்னை காப்பாற்றினார்.
யாரும் வரக்கூடாத இடத்துல வந்து உன்னை காப்பாத்தினா. அதுக்கு தான் அவர் பேர் யாரா இருக்குதா? He is a great God. எங்க அம்மா, அக்கா, அண்ணன், தம்பி, உறவெல்லாம் ஹாஸ்பிட்டல் வார்டுக்கு வருவாங்க. ஆனா ஒரு ஐசியூன்னுக்குது, அதுக்குள்ள யாரும் என்ன பண்ண மாட்டாங்க, விட மாட்டாங்க. ஆனா அதுக்குள்ள கூட ஒருத்தர் என்னை காப்பாத்துறாருன்னா அவர் பேர் இயேசு ஒருத்தர் தான். So only we call him as a great God. His works are great. அவர் செய்யற காரியங்கள் என்னவா இருக்குது? கிரேட். எல்லாருமே தக்காளியை நல்லாகிற தக்காளியை தான் வாங்குவாங்க, நல்லாகிற வெங்காயம் தான் வாங்குவீங்க. இன்னைக்கு சண்டே போயிட்டு நீங்கள்லாம் கறியெல்லாம் பண்ணுவீங்க. நல்லாகிற கறி கொடுத்தாருன்னு கேட்குவேன், நல்லா கொழுப்பு கறியாக கொடுத்தாருன்னு கேட்குவீங்க, நல்லாகிறதா கொடுங்க. ஆனால் இவர் வரும்போது மாற்றம் நல்லதை பார்க்கவே இல்லை. எது கெட்டு போய் ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாதது பாரு, இதை காப்பாத்தா தான் இயேசு வந்தார். அதற்காக தான் அவர் பேரு கிரேட் காட். அல்லேலூயா. உலகம் செய்யற மாதிரி இவர் செய்யல. இவர் ரொம்ப வித்தியாசம். இவர் செய்யறதுலே ரொம்ப வித்தியாசம் இருக்குது. நீங்க குடும்பமே இல்லாத போது உனக்கு குடும்பமா வந்து உன்னை காப்பாற்றினார். உனக்கு வாழ்க்கைக்கு அர்த்தமே இல்லாத போது ஒரு அர்த்தத்தை கர்த்தர் கொடுத்து உன்னை காப்பாற்றினார். என்ன செய்யறதுப்பான்னு தெரியாம இருக்கும் போதே கர்த்தர் வந்து உன்னை என்ன பண்ணாரு? வாக்கு தத்தத்துல உண்மையா இருந்தார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் வாக்கு தத்தத்துல என்னவா இருந்தார்? உண்மையா இருந்தார். அன்னைக்கு எப்படி உண்மையா இருந்தாரோ இன்னைக்கு கூட கர்த்தர் உண்மையா இருக்கிறார். அன்னைக்கு எப்படி அந்த ஜனங்களை நடத்தினாரோ இன்னைக்கு கூட கர்த்தர் உண்மையாய் நடத்துகிறார். அவங்களை காப்பாத்துறதுக்காக ஆண்டவர் என்னென்ன செய்தார்? இஸ்ரவேல் ஜனங்களை காப்பாத்துறதுக்காக அந்த இடத்துல வழியே இல்லை, வழி உண்டாக்குனார். தண்ணியே இல்லை, தண்ணி உண்டாக்குனார். எந்தெந்த இடத்துல உணவு தேவையோ வானங்களை திறந்த உணவுகளை கர்த்தர் கொடுத்தார். ஏன் தெரியுமா? அவர் அழைத்தது, ஒரு வாக்கு தத்தத்தை பண்ணது, ஒரு உண்மை உள்ளவரா இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஒரு மனுஷனுக்கு ஒருத்தர் கொடுக்க முடியாதது ஒரு காரியம் எதுனா ரட்சிப்பு. யாருமே ஒரு மனுஷனை மாற்ற முடியாது, கர்த்தர் ஒருத்தர் தான் மாற்ற முடியும். ஆமென். அல்லேலூயா. இந்த உலகத்துல இதெல்லாம் முடியாதுன்னு நினைக்கிறது எல்லாத்தையுமே முடிச்சு காட்டுகிறது தான் கர்த்தர். ஒரு சீசன் உங்க லைஃப்ல வரும். என்ன சீசன்னா, எல்லாமே உங்களை விட்டு போகிற ஒரு சீசன் வரும். உடைக்கிற ஒரு நாள் வரும். அந்த உடைச்ச நாள் ஆயிட்ட பிறகு உருவாக்குற ஒரு நாள் வரும். அல்லேலூயா. கொஞ்சம் வனாந்திர பாதையில நடக்குவேங்க, அதுக்கப்புறமா அவட மகிமையின் பாதையிலையும் நடப்பேங்க. அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் எதுலெல்லாம் கிரேட்னு நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். எவ்வளவு பேர் கேட்க ஆசைப்படுகிறீங்க? முதலாவது, ஆண்டவர் உலகத்தின் காரியத்துல நம்ம வாழ்க்கையில செய்தது ரொம்ப கிரேட் ஆகுது. earthly things, உலகத்தின் காரியத்துல என்னென்ன சொல்லுங்க. ஒரு எக்ஸாம்பிள், ஃபர்ஸ்ட் சர்வீஸ் அவருக்கு வரவே இல்லை, ஆனால் எல்லாமே அவர் மைண்டில் என்ன பண்ணிட்டுக்கிறார்? ஆண்டவர் டெபாசிட் பண்ணிட்டுக்கிறார். காரணம் என்னன்னா, தாகமாக்குறவங்களுக்கு கொடுத்துனே வர ஆண்டவர். இன்னைக்கு வண்டி இல்லாத நீங்கள் வேலைக்கு நடந்து போயின்குவேன் ஒரு நாட்கள், ஆனால் இன்னைக்கு ஆண்டவருக்கு என்ன பண்ணிக்கிறார்? ரொம்ப நல்ல வண்டி கொடுத்துக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் கார் இல்லாமல் கூட இருந்துக்குவீங்க, ஆனால் இன்னைக்கு கர்த்தர் உங்கள் மேலே அன்பை வச்சு தொட்டு உங்களுக்கு நல்ல காரை கொடுத்து என்ன பண்ணிக்கிறார்? உன்னை வாழ வச்சுக்கிறார். வீடே இல்லாமல் நடு ரோட்டில் இருந்தீங்க, யார் இந்த உலகமே கைவிட்டு எங்கே போகிறதுன்னு தெரியாமல் இருந்தீங்க, அப்போ ஒன்று ஒருத்தர் பார்க்க வந்தார் பாரு. அவர் வந்ததை என்ன செஞ்சார்? உனக்கு ஏதெல்லாம் இல்லாதது எல்லாத்தையும் கொடுக்க ஆரம்பித்தார். உலகத்தின் காரியங்களை, உங்கள் கோல்டெல்லாம் எடுத்துன்னு போய் வச்சுட்டு இருப்பீங்க, உங்கள் கோல்டு எல்லாத்தையுமே மீட்டு எடுத்துன்னு இருப்பார். ஒன்னொன்னா எல்லாத்தையுமே எடுத்து உனக்கு கொடுக்க ஆசைப்படுவார். ஒருவேளை உங்களுக்கு ஃப்ரிட்ஜ் இல்லாமல் பக்கத்து வீட்டில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணிருக்கீங்க? ஃப்ரிட்ஜு கிட்ட கொஞ்சம் கடன் கேட்டு தோசை மாவு உள்ளே வச்சுக்கிட்டா, இட்லி மாவு உள்ளே வச்சுக்கிட்டான்னு கேட்குது. ஆனால் இன்னைக்கு கர்த்தர் உனக்கு என்ன பண்ணிக்கிறார்? ஒரு நல்ல ஃப்ரிட்ஜு கொடுத்துக்கிறார். நம்ம போன சர்வீஸ்க்கு வந்தாங்க நவமி சிஸ்டர். அவங்க வீட்டில் நாங்கள் போகும்போது ஒன்றுமே இல்லாத இருந்தாங்க, இன்னைக்கு எல்லாமே வந்துட்டுக்குது. அல்லேலூயா. கர்த்தர் அதுதான், உனக்குள்ள வந்தாருன்னா, உன்னை கூப்பிட்டது உண்மைனா, உனக்கு வாக்கு தத்தம் பண்ணது உண்மைனா ஒன்றும் செய்ய மாட்டாரு, எல்லாத்தையுமே கர்த்தர் செய்வார். அதுக்கு தான் பைபிள் சொல்லுது, கர்த்தரால எல்லாம் கூடும். ஃப்ரிட்ஜ் எவ்வளோ ரேட்டுன்னா கூட வாங்க அவரால், உங்களால் முடியாது, ஆனால் வாங்க வைக்கிற கர்த்தர் உங்க கூட இருப்பார். உனக்குன்னே ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை உருவாக்குவார். நீ வண்டி வாங்கிறதுக்கே முடியாத இருப்ப, உனக்குன்னு ஒரு வண்டி ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி சடனாக யாருக்கோ வந்து என்ன பண்ண வைக்குவார்? அந்த வண்டியை உன் கையில் கொடுக்க வைக்குவார்.
ஒரு காரை வாங்க வைக்குவார், வீடை வாங்க, உன்னை அழகுபடுத்துவார். நீ இதெல்லாம் இல்லாத கஷ்டப்பட்ட, இப்போ இதெல்லாம் நீ இருக்கணும், அப்பதான் நானும் உங்ககிட்ட இருக்கிறேன்னு காட்டுவார். இந்த earthly திங்ஸ் உங்கள்கிட்ட ஏன் கொடுக்குறாருன்னா, இதுக்காகத்தான் நீ ரொம்ப கஷ்டப்பட்ட, இதுக்காகத்தான் நீ ரொம்ப ஓடினேன். ரொம்ப பேர் வீட்டில் இடம் கொடுக்காதது காரணம் உனக்கிட்ட என்ன இல்லாத இருந்துச்சு, வீடு இல்லாத இருந்துச்சு. ரொம்ப பேர்கிட்ட பணம் இருந்துச்சு, ஆனா இன்னைக்கு உங்ககிட்ட காசு கேட்கும் போது யாரும் பணம் கொடுக்கல. இன்னைக்கு ஏன் ஆண்டவர் உனக்கு பணம் கொடுத்தாருன்னா, நீ மற்ற ஜனங்களுக்கு கொடுக்கறதுக்காக கர்த்தர் கொடுத்தார். So only we call him as a great God. நல்லா டிராக் பண்ணி சொல்லலாமா? He is a great God, marvelous God. நீ துணி வாங்கினா எங்க டிஸ்கவுண்ட் போட்டுக்கிறாங்க அங்க போய் வாங்கணும்னு நினைக்குவேன். ஆனா இன்னைக்கு அப்படியெல்லாம் பார்க்கறது, லேபிள நீ பார்க்கறதுல பாத்தியா பிடிச்சிச்சா எடுத்தியா வந்துனேங்கிற. காரணம் என்ன தெரியுமா? உனக்குள்ள வந்த கர்த்தர் எல்லாத்தையுமே செய்ய ஆசைப்படுறார். ஆமென், அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் கடன்காரனா இருந்த, எல்லா இடத்துலயும் கடன். ஆனா இப்ப பாரு, உன் கடத்தெல்லாம் கர்த்தர் அப்படியே மூடி மறைச்சு வந்துனுங்கிறார். காரணம் என்ன தெரியுமா? நீ கடன் வாங்க மாட்டாய், பிறருக்கு நீ கடன் கொடுப்பார். அவர் சொன்னதை உண்மையா இருக்கிற தேவன் அவர். So only we call him as a great God. உங்க வீடு ஒரு கல்லறையை போல இருந்துச்சு. உங்க வீடு எப்படி இருந்துச்சு? ஒரு சுடுகாடு மாதிரி இருந்துச்சு உன் வாழ்க்கை. இன்னைக்கு அப்படி இருக்குதா? இன்னைக்கு அப்படி இருக்குதா? இன்னைக்கு அப்படி இல்லையே. புதிய குழந்தைய போல நீ மாறிட்டுக்கிற. இப்போ உன் வீட்டுக்கு போறதுக்கே பிடிக்காத இருந்துச்சு, இன்னைக்கு போய் பாரு, உன் வீடே ஒரு பரலோகமா கர்த்தர் மாத்திட்டுக்கிறார். காரணம் என்ன தெரியுமா? எல்லா இடத்துலயும் ஆண்டவர் உனக்கோட வருவார். அவர் வாக்கு பண்ணதுல உண்மையா இருந்தவர். உங்களுக்கு தூங்குறதுக்கு கூட யாரும் இடம் கூட கொடுத்துக்க மாட்டாங்க. ஆண்டவர் அடைக்கிறதுக்கு முன்னாடி இந்த பாடலை நீ பட்டுக்குவே. நீ வண்டி கேட்டு கூட இருக்குது ஆனா இல்லைன்னு கூட சொல்லிக்குவாங்க. ஆனா இன்னைக்கு திரும்பி பாரு, நீ கொஞ்சம் திரும்பி பாருங்க. எதுக்கு நீ ரொம்ப கஷ்டப்பட்டியோ அவ்வளவு ஈஸியா ஆண்டவர் கையில குத்துட்டார். காரணம் என்ன தெரியுமா? இஸ் a great God. ஹல்லேலூயா. நல்லா சொல்லுங்க, ஹல்லேலூயா. குடும்பமே இல்லாத இருந்தேன், அனாதையா இருந்தேன். இன்னைக்கு உன் குடும்பத்தெல்லாம் ஒன்னா சேர்த்து இன்னைக்கு ஒரு குடும்பமா உன்னை வாழ வச்சு காட்டின்னுங்கிறாரு. ஹல்லேலூயா. ஒரு நாள் எனக்கு யாரா கேட்குவாங்கன்னு தெரியல, இன்னைக்கு கர்த்தரே உனக்காக கேட்க வந்திருக்கிறார். இன்னைக்கு ஒண்ணுமே இல்லாத உன் லைஃப்ல ஒரு கடவுள் வந்தார், ஒரு சர்ச்சு வந்துச்சு, ஒரு ஊழியக்காரர் வந்துட்டார். காரணம் என்ன தெரியுமா? இஸ் a great God. உன்னை காப்பாத்த ஒவ்வொன்றாய் கர்த்தர் அனுப்பி கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. நல்லா கர்த்தருக்கு கரங்களை தட்டி சொல்லமா, நன்றி அப்பா, என்னை காப்பாத்த வரக்கூடாத இடத்துல எல்லாம் வந்து என்னை ரட்சித்தீரே ராஜா. ஹல்லேலூயா. பைபிள் சொல்லுது, ஒண்ணுமே இல்லாத போது நம்ம தேடி வந்தாரா. நீ தனிமையா இருந்த, இன்னைக்கு பாரு எவ்வளவு பேர் ஆண்டவர் கொடுத்துக்கிறாரு உங்களுக்கு. இன்னைக்கு இந்த சபையில் இருக்கிறவங்க எல்லாருமே உனக்காகவே ஜெபம் பண்றாங்க. உனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா 4 பேர் கேட்கறதுக்கு ஆளை கர்த்தர் அனுப்பி இருக்கிறார். நீ சாப்பிட்டியா தூங்குனியான்னு கேட்கறதுக்கு ஒருத்தரும் இல்லாத இருந்தாங்க. இன்னைக்கு உன்னை பார்த்து நீ நல்லா இருக்கிறேன்னு சொல்ற அளவுக்கு கர்த்தர் உன்னை செஞ்சிருக்கிறார். Why is because we worship a great God. நீங்க நினைக்கிற போது எங்க அப்பா அப்படியெல்லாம் இல்லை, சொன்னாருன்னா கரெக்டா செஞ்சுட்டு போவார். அவர் உன்னை அழைத்தது உண்மைன்னா செய்யறதுலயும் ஒரு யாரா இருக்குவாரு, உண்மையா இருக்குவார். அதுக்கு தான் அவர் பேர் உண்மை உள்ளவர் தேவன். ஆமென், அல்லேலூயா. கார் இல்லாத நீங்க எந்திக்குவீங்க, இன்னைக்கு உனக்கு ஒரு காரை கொடுத்து அழகு பண்ணிக்குவேன். அது பெரிய விஷயம் தான். கார்ல போறதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் தான். எனக்கு பெரிய விஷயம். ஏன்னா என்னால வாங்க முடியாத இருந்துச்சு, ஒரு நிலைமையில இருந்தோம். ஆனா இன்னைக்கு எங்களை வாழ வச்சு காட்டுங்கிறார். அல்லேலூயா. எங்களுக்கு அது பெரிய விஷயமா இருந்துச்சு. ஒரு வண்டி வாங்கி டிராப் வாங்கி காலேஜ் முடிச்சிருந்தோம். என்ன பண்ணுவேன் தெரியுமா? வரவங்கள்ட்ட எல்லாம் டிராப் கேட்குவேன். வண்டி இல்லைன்னா வேலை போயிட்ட பிறகு இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல வண்டியை நிற்க வச்சு 30 ரூபாய் பெட்ரோல் போட்டால் வீட்டுக்கு திரும்பி வரக்கூடாதுன்ட்டு அப்படியே நடந்து கமர்ஷியல் ஸ்ட்ரீட் வரைக்கும் நடந்து போவேன். ஆனால் இன்னைக்கு அந்த பெட்ரோலையும் பார்க்க விடுறதில்ல. இந்த சக்தி பையன் வண்டியில் விடுறானா தெரில, இல்லை குடிச்சிடறானா கூட தெரியாது. 100 ரூபாய்க்கு போட்டால் 2 நாளில் வந்து பெட்ரோல் காலினான்வான். ஒரு நாள் அந்த 100 ரூபாயெல்லாம் யோசித்து அந்த பெட்ரோலை ஊற்றி நின்றோம். ஆனால் இன்னைக்கு எல்லாத்தையுமே கர்த்தர் மறக்க வைக்கிறார். Why is because he is a great God. அவர் ஒன்றும் மாட்ட கிரேட் இல்லை பிரதர், இதில் நான் முடிக்கல, இன்னும் 3 இருக்குது. முதலாவது, உன்கிட்ட எதெல்லாம் உன்னை விட்டு போச்சோ எல்லாத்தையும் கொண்டு வருவார். எதெல்லாம் இல்லைன்னு கஷ்டப்பட்டியோ முதல்ல உலகத்தின் காரியங்களை
மான மரியாதை என்ன பண்ணார்? இப்போ காப்பாத்தினாரா? இன்னைக்கு உங்களை கௌரவமாக பார்க்குறாங்களா? எந்த இடத்துல தலை குனிஞ்சு போனி அதே இடத்துல மெதுவாக கர்த்தர் தலையை உயர்த்தினுக்கிறாரா? நீ எந்த இடத்துல முடியாதுன்னு நினைச்சு அதே இடத்துல கர்த்தர் உனக்கு ஒரு பந்தய ஆயத்தம் பண்ணினுக்கிறாரா இல்லையா? எந்த வீட்டில் போய் 1000 ரூபாய் கேட்டுன்னு இருந்தேன், இன்னைக்கு அதே வீட்டை எதிர்க்கவே கர்த்தர் உன்னை உயர்த்தின்னு இருக்கிறாரா இல்லையா? யாரெல்லாம் கர்த்தர் உயர்த்தினாரோ, யார் வாழ்க்கையில கர்த்தர் செய்தாரோ, நீ மாற்ற நல்லா கரங்களை தட்டி சொல்லு, நன்றிப்பா. இன்னைக்கு ஏதாவது ஒண்ணுனா எனக்காக நீ இறங்கி வரப்பா. ஆமென். So only my God is a great God. Hallelujah. இன்னைக்கு உன் பிள்ளைங்களுக்கு போய் ஸ்கூல் ஃபீஸ் டிஸ்கவுண்ட்டே கேட்குற தேவையில்லை. எவ்வளோ ஃபீஸ் இருக்குது அதெல்லாம் கட்டி உன் பிள்ளைய படிக்க முடியும். உங்களால் எல்லாம் முடியாத இருந்துச்சு, ஆனால் இன்னைக்கு முடிக்க சேர்க்கிற கர்த்தர் அவர். அல்லேலூயா. ஒரு நாள் நீங்கள் பண்ண பாவத்தினால நீ அசிங்கப்பட்டு போனேன், ஆனால் இன்னைக்கு உன் அசிங்கத்துக்கு பதிலாக கர்த்தர் என்ன கொடுத்துக்கிறார்? உனக்கு மரியாதையை கர்த்தர் கொடுக்க வச்சிருக்கிறார். யாராவது கொடுக்க முடியுமா? இதெல்லாம் நீ இழந்து போனதை திருப்பி தர முடியுமா? கொடுத்தா கூட சொல்லி காட்டுவாங்க. எதிர்பார்ப்பு இல்லாமல் செஞ்சு காட்டுவாங்க. தகப்பன் செஞ்ச 1000 வாட்டி சொல்லி காட்டுவாங்க. செய்யாதவே ஒன்றுமே இல்லாமல் அப்படியே அமைதியாக கர்த்தர் நம்ம வாழ்க்கையில செய்கிறார். ஹல்லேலூயா. முதலாவது நம்ம பூமிக்குரிய வாழ்க்கையில் என்ன பண்ணுறார்? நம்மளை ரெடி பண்ணுறார். ஒருவேளை நீங்கள் வீடு இல்லாத ஆண்டவர்கிட்ட வந்துக்கலாம் ஆரம்ப காலத்தில், ஆனால் இன்னைக்கு உனக்கு ஒரு வீடை கொடுத்துக்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஒருவேளை எங்கே போய் தூங்குறது இல்லைன்னு நினச்சிக்கலாம், ஆனால் இன்னைக்கு ஒரு நல்ல வீடை கர்த்தர் கொடுத்துருக்கார். ஒரு வீடு இல்லை, 4-5 ரூம் கர்த்தர் கொடுத்து எங்கே தூங்குறதுனே தெரியாத மாதிரி செஞ்சீங்க. ஹல்லேலூயா. அது மாத்திரம் இல்லை, என்னை கேட்கறதுக்கு யாருமே இல்லை, என்னை பார்க்கறதுக்கு யாரும் இல்லைன்னு இன்னைக்கு பாருங்களேன் எவ்வளோ பேர் ஆண்டவர் வாழ்க்கையில் கொடுத்துக்கிறார். ஆமென். உனக்கு ஒரு சபையை கொடுத்துக்கிறார் உன்னை காப்பாற்றுறதுக்காக. இதுக்கு அநேக பேர் கொடுக்கப்படல, இன்னைக்கு உங்களுக்கு கொடுக்கப்பட்டதுக்கு காரணம் என்னன்னா, இஸ் a great God. இஸ் a great God. அல்லேலூயா. அதை காட்டிலும் உனக்காக ஒரு நல்ல ஊழியக்கார கர்த்தர் கொடுத்துக்கிறார். உன் ஆத்மாவை கரெக்டாக பரலோகத்தை கொண்டு போகிற ஒரு நல்ல தேவ மனுஷனை கர்த்தர் யாருக்கெல்லாம் கொடுத்திருக்கிற நீங்க மாட்ட நல்லா கரங்களை தட்டியது ஏசப்பா. ஹல்லேலூயா. எனக்கு ஒரு நல்ல ஊழியக்கார ஏசப்பா கொடுத்திருக்கிறார். அதற்காக நான் அவருக்காக கரங்களை தட்டுகிறேன். என்னை வளர்த்த என் தகப்பனுக்காக நான் நன்றி, உங்களை வளர்த்த உன் தகப்பனுக்காக நன்றி செலுத்துங்க. ஒன்றுமே இல்லாத இருந்த எப்படி உன்னை வர வச்சாருப்பார் கரெக்டாக. என்ன பண்ணுறதுன்னு கேட்டிருந்த எல்லாத்தையுமே பண்ணிங்கிறார் பார் கரெக்டாக. இப்போ எல்லாத்தையுமே வாய்க்க செய்கிற தேவன் அவர். அவரால் முடியாத காரியம் பார்த்துக்கலாம், ஏது ஆவாத கதோ செஞ்சு காட்டுவார். ஆமென். அல்லேலூயா. ஐயோ இந்த ஜனமான் என்று கேட்கிற அளவுக்கு கர்த்தர் உன்னை உயர்த்திடுவார். ஆமென். அல்லேலூயா. ஒருவேளை நீங்கள் எதற்காக ஜெபம் பண்ணிக்கிறீங்க, நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், ரொம்ப லகுவாக கர்த்தர் செஞ்சிடுவார். முதலாவது இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கையில் என்ன பண்ணுறார்? எல்லாம் ரெடி பண்ணுறார். உனக்கு ஒரு வேலை, ஒரு குடும்பம், ஒரு வீடு, பொண்டாட்டி, புள்ள, என்னென்ன உனக்கு தேவையாக்குதோ எல்லாத்தையுமே ரெடி பண்ணின்னுவார். ஒரு பக்கா பிளான் போட்டுருவார். அதுக்கு தான் பைபிள் சொல்லுது, அவர் திட்டங்கள் உன்னை அழிக்கிறதுக்காக இல்லை, உன்னை உருவாக்குறதுக்காக, உன்னை நல்ல காரியத்துக்காக தான் உன்னை தேர்ந்தெடுத்த, உன்னை அழிக்கிறதுக்காக அல்லன்ற. முதலாவது இந்த உலகத்தின் காரியங்கள்லேருந்து. ரெண்டாவது ஆவிக்குரிய காரியத்தில் நம்ம கர்த்தர் இஸ் கிரேட் காட். இன் ஸ்பிரிச்சுவல் திங்ஸ் இஸ் வெரி கிரேட் இன் அவர் லைஃப். அப்படின்னா இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஸ்பிரிச்சுவல்லேருந்து என்னை ஆண்டவர் எப்படி காப்பாற்றினார் அப்படின்னு நீங்கள் ஏதாவது நீங்கள் சொல்லுங்கள். செகண்ட் சர்வீஸ்க்கு வந்துக்கிறீங்க, நீங்கள் சொல்லுங்கள் உங்களை எப்படி ஆவிக்குரிய வாழ்க்கையில் காப்பாற்றினார். இப்போ உங்களுக்கு ஒரு எதிரி எதிர்க்கிறா, அவர் உங்களுக்கு எதிரின்னு தெரியுது, இவங்கள நீங்கள் அடிக்க முடியும், இவங்களை நீங்கள் திட்ட முடியும். ஆனால் உங்களுக்கு தெரியாத ஒரு எதிரி உனக்காக வேலை செஞ்சுக்குவான், அவனை நீங்கள் எப்படி பண்ணுவீங்க? அவனை உங்களுக்கு தெரியாது, ஆனால் நீங்கள் ரட்சிக்கவே படலையே, ரட்சிக்கப்பட்டால் தானே ஜெபம் பண்ணுவீங்க. உனக்கு தெரியாதவே பிசாசு என்ன பண்ண வாழ்க்கைய என்னென்ன ஆவி உன்னை வீட்டுக்கு வந்துச்சு தெரியுமா? தரித்திரம் ஆவி வந்துச்சு, மரண ஆவி வந்துச்சு. இன்னைக்கு காலையில் ஒரு பையன், பாஸ்டரோட பையன் மெசேஜ் அனுப்பினாப்ல, ப்ளீஸ் ப்ரே ஃபார் திஸ் ஃபேமிலி பிரதர்னா. என்ன ராஜா ஆயிடுச்சுன்னா 24 வயசு பையன், மானியத்து டெக் பார்க்கில் வேலை செய்கிறான். ஏன்னா பேருன்னு தெரில எனக்கு, ஆனால் ரெஸ்ட் இன் பீஸ்ன்னு போட்டிருந்தாங்க. என்ன ஆயிடுச்சுப்பான்னு கேட்டேன், தெரில பிரதர், தூக்கு போட்டுன்னு செத்துட்டான். ஒரு ஹாஸ்பிட்டலில் பார்க்குற கோடி ரூபாய் கொடுத்து உயிரை காப்பாற்றணும்னு பார்க்குறாங்க. இவன் ஒரே நிமிஷத்தில் எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட்டான். இவனுக்கு வந்தது ஃபிசிக்கலான ஸ்பிரிட்,
ஆனால் ஸ்பிரிச்சுவலாக இவனை அட்டாக் பண்ணிடுச்சு. உங்கள் வீட்டுக்கு கூட இந்த ஆவி வந்துச்சு தெரியுங்களா? அதுக்கு தான் நீ சாவணும்னு நினச்ச, அதுக்கு தான் நீ வாழக்கூடாதுன்னு முடிவு பண்ண, அதுக்கு தான் உங்கள் வாழ்க்கையை பார்த்தா உங்களுக்கு என்ன ஆகலை, பிடிக்கல. உன் குடும்பத்தை பார்த்தா பிடிக்கல, உங்கள் அம்மாவை பார்த்தா பிடிக்கல, உனக்கு அப்பாவை பார்த்தா பிடிக்கல, இந்த உலகத்தையே உனக்கு என்ன ஆகலை, பிடிக்காது. ஏன்னா வெறுப்பு உனக்குள்ளே வர வச்சான். இந்த மாதிரி இருந்தால் தான் நீ உன் வாழ்க்கை என்ன பண்ணுவ, முடித்து கொள்ளுவ. சில பேர் கயிறெல்லாம் போட்டுக்குவீங்க. ஒரு பிரதரோட சாட்சியை கேட்டேன், போட்டு தொங்குனாரா, டபாரன் கீழே விழுந்துட்டாரா. யாரோ வந்து கதவை தட்டுற போய் பார்த்தது யாரோ ஒரு அம்மா ப்ரேயர் பண்ண வந்தாங்களாம். இன்னைக்கு அந்த பிரதர் ஊழியக்கார மாறிடுகிறார். முச்சு போட்ட ஆளை ஊழியமே செய்ய வச்சுக்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. நீங்களாம் சாவு உங்களை தேடி வரல. நம்மலாம் யார் தெரியுமா, வேர் இஸ் த சாவுன்ட்டு நம்ம லொக்கேஷன் போட்டுன்னு போனோம். ஆனால் அத்தை கூட கர்த்தர் என்ன பண்ணார், நம்மளை ஜெயிக்க வச்சார். ஆமென். சில ராங் பார்ட்னரை நீங்கள் சூஸ் பண்ணி உங்கள் லைஃப் சாவு மாதிரி ஆயிக்கும். சில மந்திரத்தினால உங்கள் லைஃப் அட்டாக் ஆகிக்கும். சில ஸ்பிரிட் இன்னும் ஓவர்டேக் பண்ணியிருக்கோம். த ஸ்பிரிட் ஆஃப் கிரெடிட், எரிச்சலாக வீட்டில் எப்போவுமே என்ன இருக்கும், சுடுகாடு மாதிரி இருக்கும். அது வந்து அந்த வீட்டில் கடவுள் இல்லை, எப்போவுமே ஒரு கிரேவியாடு மாதிரி இருக்கும். முந்தானே பட்சம்னு நினச்சேன், ஒரு ஆவி எங்கேருந்து வந்துச்சுன்னு வாசித்தோம், கல்லறையிலன்னு வந்ததான். இன்னைக்கு சில பேர் வீடு கூட கல்லறையாக மாறிக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, அந்த ஆவி அவங்க வீட்டில் இருக்கிற தொட்டதான் அவங்க வீடு என்ன ஆயிடுச்சு. இன்னைக்கு உங்கள் வீட்டில் பாருங்களேன், சமாதானம் இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, அந்த ஆவியை கர்த்தர் துரத்தி இவர் வந்துட்டார். அதுக்கு தான் உங்கள் வீட்டில் இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு தெரியுமா, எல்லாம் சாஃப்டாக மூவ் ஆகுது. இன்னைக்கு கோவம், எரிச்சல், வயிற்றுச்சல், பொறாமை எதுவுமே உங்களை சாவடிக்கிறதே தேவையில்லை. உங்கள் சுயமே உன்னை சாவடிச்சுட்டுக்கும், உன் ஆசைகளை உன்னை சாவடிச்சுட்டுக்கும். இந்த பையனை கேட்டால் ஒன்றே இல்லை, என்ன தெரியுமா சொல்லுவான், இவன் யாரையாவது ஒருத்தர் விரும்பிக்குவான், ஏதாவது ரொம்ப பிரச்சனை ஆகிக்கும், அதனால இவன் என்ன ஆகிக்குவான், தாங்க முடியாமல். சார் நீங்கள் ஆசைப்படுறதுலேயே பிசாசு உங்கள் உயிருக்கு வேணா வச்சான், ஆனால் கர்த்தர் உன்னை காப்பாற்றினா. So only God is a great God. அம்மாங்கள் சொல்ல ஆசைப்படுவோம், உன் உயிரை கூட எப்படி எடுக்க வந்தான், உனக்கு ரொம்ப பிடிச்ச புள்ள மூலியமாக வந்துக்குவான். இந்த பிள்ளை எனக்கு ரொம்ப பிடிக்கும் பிரதர், அவன் மூலியமாக வந்து உன்னை டார்கெட் பண்ணான். ஆனால் இன்னைக்கு கர்த்தர் உன்னை என்ன பண்ணிட்டார், தெளிவாக மாற்றிட்டுக்கிறார். எந்த புள்ளனா என்னன்னா செய்யட்டும், எனக்கு அதை பற்றி கவலையே இல்லை. என்னை வளர்க்கிறது, என்னை சுமக்கிறது, என்னை நடத்துறது என் கர்த்தர் ஒருவர் மாற்றம்தான். ஆமென். அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க, அல்லேலூயா. சில பேருக்கு உங்களை அறியாமல் ஒரு கோபம் வரும். என்ன வரும், இது வந்து நீ இல்லை, அது ஒரு ஆவி. அந்த ஆவி ஒரு மனுஷனுக்குள்ள வந்துடுச்சுன்னா கோபத்தினால என்ன வருது தெரியுமா, மரணம் வரமா. சூசைட் என்ன நடக்குது, ஃபீலிங்கெல்லாம் நடக்கல, ஒரு கோபம். அவன் லைஃப்பை பார்த்தேன், ஐ டோன்ட் லைக் மை லைஃப், எனக்கு இந்த வாழ்க்கை என்ன ஆகல, பிடிக்கல, நான் மான மரியாதை வாழ முடியலன்ற ஒரு கோபம் வந்துடும் உங்க மேலே. நீங்கள் யோசிச்சு பாருங்க, உங்களுக்குள்ள ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி எவ்வளோ கோபம் இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு நீ எப்படி ஆயிட்டுக்கிற, சாந்தமாயிட்டுக்கிற. உனக்கு துரோகம் பண்ணாலும் பார்த்துட்டு சிரிச்சிட்டு போகிற அளவுக்கு ஆண்டவர் செஞ்சார்னா, அப்போ உன் உயிரை கர்த்தர் காப்பாத்துனா. வண்டி ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓட்டினு ஆசை, ஆனால் பிசாசு வண்டியிலே என்ன பண்ண, உன்னை டார்கெட் பண்ணான். எனக்கு ஞாபகம் இருக்குது நல்லா, இந்த மாஸ்க் ரோடு கிட்ட ஒரு கவர்மெண்ட் காலேஜ் இருக்குது. அந்த காலேஜ் பேர் என்ன, கோத்தி இஸ்லாமா, இல்லை ஃப்ரேசர் டோன்டா, அசோகோட்டேட், ஜிகேவேல், காக்கா தோப், அந்த தோப் தான். அபிகல் உட்காரணும், அங்கங்கே ரவுண்டிங்கெல்லாம் அடிக்கக்கூடாது. காக்கா தோப். அந்த ஸ்கூலுக்கிட்ட இந்த மாஸ்க் ரோட்ட ஒரு பார் இருக்கும். அந்த பார் பேர் சாண்ட்ரோஸ். போயிட போகிறப்பா தேடினே, கடவுளை தேடு. ஒரு நாள் எங்கள் வீட்டு எதிர்க்க வந்து ஒரு பிரதர் இருந்தார், ரொம்ப வயசில் பெரியவர். அவர் அவ்வளோ டீசென்ட்டு, இன் பண்ணார்னா ஷர்ட்டு பண்ணார்னா ரொம்ப டீசென்ட். ஒரு நாள் எங்கள் ஊருக்கு போனோம், அவர் தான் காரை ஓட்டின்னு வந்தார். இவர் என்கிட்ட கொஞ்சம் க்ளோஸ் ஆகிட்டார். ஊரில் தெரியுதுல்ல, பிசாஸ் பார் அந்த ஆவிங்களை என்ன பண்ணோம், கரெக்டாக குடிக்கார ஆவிங்களை எல்லாம் ஒன்றா கரெக்டாக சேர்த்து விட்ரும். வெளியே கூட இல்லை, சர்ச்சில் கூட சேர்த்து விடும். பார்த்துக்கிறீங்களா, இவரும் கரெக்டாக டீம் ஒர்க் பண்ணுவார், அவரை டீம் பண்ண, இவரது ஒரு டீம் ஃபார்ம் ஆகும். எங்கே,
சர்ச்சில். அதுக்கு தான் ஒரு பேய் எங்கே இருந்துச்சா? சர்ச்சுக்குள்ளே இருந்துச்சா. அப்போனா அவங்க வெளியே இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்பை மாற்ற நீ விடக்கூடாது. சர்ச்சுக்குள்ளே கூட இருக்கிற சில ஃப்ரெண்ட்ஷிப்பை நீ என்ன பண்ணும்? ஏன்னா வெளியே இருக்க தொட்டு வெளியே வந்தான், அங்கே எஸ்கேப் ஆகிட்டா இப்போ எங்கே வரான்? அதுக்கு தான் கடவுள்கிட்ட வந்தியா ப்ரேயர் பண்ணியா போயினேக்கணும். இவங்க நம்ம சர்ச்சுக்கு வராங்க, வீட்டுக்கு போனீங்கன்னா மூஞ்சி வீடு சுடுகாடா மாறிடும். அல்லேலூயா. ஓகே, கவனமாக கேளுங்க. இந்த பிரதர் என்கிட்ட ரொம்ப க்ளோஸாக பழகினார். இவர் இந்த பார்ட்டின்னு எனக்கு தெரியவே இல்லை. ஏன்னா ரொம்ப பயபக்தி ஆகுவார் அப்படின்வார். ராத்திரி ஆச்சுன்னா ஒரு ரூபமே இவருக்குள்ள வந்து எழும்புது. என்ன பண்ணார் எனக்கு தெரியாமல் இவர் கூட எனக்கு ஃபோன் பண்ணார். எங்கே பார்க்குற அப்படின்னார். வீட்டில் இருக்கிறேன்னு. சரி வாப்பா எங்கேனார். அங்கே போனதுமே ஒரு பார்த்தா பறந்துங்கிறாரு போதலை. என்னை கூப்பிட்டாரு. நானும் என்ன பண்ண இவர் கூட இவரே ஓவர் டேக் ஆச்சு. நெக்ஸ்ட்டு வாப்பா கூப்பான சொல்கிறா டே இங்கேன்னு வந்துச்சு. அப்படியே கொஞ்சம் மரியாதை இல்லாத ஆகிட்டு எனக்கு வந்து ஒரு மாதிரி எனக்கு எப்படின்னா ராங்காக இருந்தால் பேசினா டபுளாக பேசுவேன் நான். அது ஒரு ஆவி எனக்குள்ளே இருந்த ஆவி. இவர் என்ன பண்ணார், ஆட்டோவில் போய்க்கிறாருங்க. அப்போ நான் என்ன சொன்னார், நான் வண்டியில் வந்திருந்தேன். என்கிட்ட ஒரு விக்டர் வண்டி இருந்துச்சு. என்ன சொன்னார், இப்படியே வண்டிக்கு இது லேட்டாக போடலாம் அப்படின்னாரு. சரி லேட்டாக போகிறதுக்கு நைட்டு ஒரு 12:30 மணிக்கும் இவரும் நானும் போயின்கிறோம். எப்படி போயின்கிறோன்னா யாரும் வந்தாலும் இடிக்கிறது தான். இவருக்கு போதை ஏறல, எனக்கு உச்சத்தில் ஏறிடுக்குது. ஓட்டுன ஓட்டுக்கு என் ஷூ கிட்ட இந்த ஃபுட் ரெஸ்ட்க்கு பாருங்க, ஒரு முன்னாடி ஒரு வண்டி வந்துச்சு. அதுக்கப்புறமா எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல. லைட்டாக அந்த ரைட் சைடில் இருக்கிற ஃபுட் ரெஸ்ட் வந்து கரெக்டாக அந்த வண்டிக்கு ஃபுட் ரெஸ்ட்டு டச் ஆச்சு, அவ்வளோதான். நான் வந்த ஃபாஸ்ட்டுக்கு முன்னாடி ஒருத்தர் வந்து ஒரு அடிச்சு இந்த அவ்வளோதான் தெரியும். நான் டைரெக்டாக பஸ் ஸ்டாப்கில் ஒரு சேர் வச்சுக்குவாங்க பாருங்க, உக்காராங்க, அதுக்குள்ளே இருக்கிறேன் நான். இவர் எங்கே இருக்கிறாரு பார்த்தா பஸ் ஸ்டாப்க்கு வெளியே ஒரு குப்பை தொட்டிக்குது. இவர் உழுந்துக்கிறாரு. இவருக்கு அடியும் தெரியல, ரத்தமும் தெரியல. எனக்கு என்ன ஆச்சுன்னே புரியல. நான் ஒரு மாதிரி தட்டி எழுப்பி பார்த்தா ஹேண்டில் டேங்கு எல்லாம் ஒழிச்சிட்டுக்குது. ஏஞ்சி வீட்டுக்கு போகிற டைம் இல்லை, ஏன்னா ஸ்ட்ரென்த்தெல்லாம் போயிட்டுக்குது. இப்போது பஸ் ஸ்டாப்பில் என்ன பண்ணேன், சாஞ்சின்னு அப்படியே நல்லா தூங்கினேன். காலையில் ஏந்திரிக்கிற ஷூ அப்படியே யாரோ ஒரு ராட்ல அடிச்ச மாதிரி கிழிஞ்சிக்குது. ஆனால் உள்ள என் காலு ஒன்றுமே ஆகலை, ஒன்றுமே ஆகல. எனக்கு இப்போ ரொம்ப நல்லா தெரியுது. என் உயிரை எடுக்கிறதுக்கு அப்பவே பிசாசு திட்டம் போட்டான். அப்பவே என் கர்த்தர் என்னை காப்பாத்தினார். அதுக்கு தான் அவர் பேர் இஸ் அ கிரேட் காட். அதுக்கு தான் எனக்கு ரொம்ப நம்பிக்கை. எங்கேயோ இருக்கும் போதே எங்கள் அப்பா என்னை காப்பாற்றினார்னா, இன்னைக்கு அவர் சமூகத்தில் இருக்கும் போது என்னை காப்பாற்ற விட்டுருவாரா? ஹல்லேலூயா. நியூ இயருக்கு 31st நைட்டு பிரிட்ஜுக்குள்ள வந்துங்கிற எல்லாம் நியூ இயர் விஷ் பண்ணிக்கிறேன். ஒரு கார் வந்துச்சு, கார் பம்பர் டெடி நில்லி ஹாப்பி நியூ இயர். உள்ளன்னு ஒருத்தர் வெளியே வந்தார். சைடுக்கு பாப்பானார். ஓகே சார், ಸ್ವಲ್ಪ ಮ್ಯಾಚ್ ಬಾಕ್ಸ್ ಇದ್ರಾ ಕೊಡ್ತೀರಾ ಅಂತ. ಮ್ಯಾಚ್ ಬಾಕ್ಸ್ ಇಲ್ಲೇನಾರು ಇಳುತ್ತು ಒன்று விட்ட ಮ್ಯಾಚ್ ಬಾಕ್ಸ್ ಯಾಕೆ ಆಚೆ ಬರ್ತೀಯಾரு. தம்பி, நான் பண்ண ஹீரோயிசம் எல்லாம் நான் பார்த்திருந்தேன்னு நினச்சிக்கோ. இப்போ ஏன் இப்படி ஆயிட்டுக்கிற தரமா, அவ்வளோ அடி வாங்கிக்கிற. அப்படி பண்ணி 5 நிமிஷம் தான் ஆச்சு. இவர் என்னை ஷர்ட் அடி பிடிக்க வந்தார். இப்படியில் இந்த குளிச்சு ஓட ஆரம்பித்தேன். இப்படி திருமணத்தோ அழகா வயசெல்லாம் வந்துட்டுக்குது. இங்கே போனா வயசெல்லாம், எங்கே போனா இவன் ஹெவியாகிறான். 2 மிருகங்க சேர்ந்துச்சுன்னா செத்து போயிடுவேன் நான். என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் லெஃப்ட்டு ஒன்று இருந்துச்சு. அந்த லெஃப்ட் பில்டிங் மேலே ஏறி, எவ்வளோ மணிக்கு தெரியுமாப்பா, 3 மணி ராத்திரி, ஏறி உள்ளே போய் ஸ்டெப்புகளை ஒழிச்சுங்கிற. ஸ்டெப்புகளை அந்த ஒழிஞ்சடி போகிறாங்களான்னு பார்த்தா இப்படி திரும்பினா இவ்வளோ பெரிய நாய் அப்படியே உக்காந்து ஒன்றா பேசல, அப்படியே பாம்பு மாதிரியே நழுவி மெதுவாக எப்படி ஏறி உள்ளே வந்தனோ அதே வேகத்தில் வெளியே வந்து ஓட்டுன்னு வந்தால் கரெக்டாக பிடிச்சிட்டாங்க.
அப்போ பார்த்தா என் காலேஜுக்கு எங்கள் ஃப்ரெண்டு இருப்பான், அவங்க அம்மா சர்ச்சு முடிச்சுட்டு வீட்டுக்கு போயின்னுக்கிறாங்க. போலீஸ்காரன் என்ன பண்ண இப்படி ஏழ்த்து ஓடின பாரு. அந்த ஆண்டி வந்தாங்க, அந்த ஆண்டி பின்னாடி போய் ஒழிஞ்சிக்கினேன். ஆண்டி கொஞ்சம் காப்பாற்றுங்க அப்படின்னு பார்த்தா அந்த ஆண்டி நான் வில்ஃப்ரெட் நீ என்ன பண்ணிக்கிற அப்படின்னா, ஆண்டி இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா. போலீஸ்கார் இவங்கெல்லாம் வந்தாங்க, வந்தோமே ஆண்டி கொஞ்சம் சொல்லுங்க ஆண்டி அப்படின்னு. விட்டான்ப்பா ஒரு சாப்பா, பேசவே இல்லை. போலீஸ் எடுத்து விட்டான். சார் இப்படி திரும்ப மேட்ச் பாக்ஸ் கேட்ட பாரு அவான்னு விட்டான். ஆண்டி பின்னாடி ஒழிஞ்சிக்கினேன். சொல்லுங்க ஆண்டின்னு. அந்த ஆண்டி என்ன சொன்னாங்க, இல்லை இவன் என் புள்ள தான் அப்படின்னு. அவங்க என்ன பண்ணாங்க, அவங்க ஒன்று விட்டாங்க. 3 பேரும் வாங்கினோம். அப்புறமா லாஸ்ட்டில் 2 நாள் விட்டு சொன்னாங்க, சாரி பண்ணிக்கோ, நான் ஒன்று அடிச்சதுக்கு என்னத்துக்குன்னா அவங்க ஒன்று அடிக்கக்கூடாதுன்னு தான் நானே ஒன்று அடித்தேன். தம்பி இந்த மாதிரிலாம் என் மரணத்தை தேடி நானே போய்க்கிறேன்ப்பா. ராத்திரியாக ஓடுகிறேன். சாவு பிசாசு கூப்பிட்டான் அப்படியே என் கதவை தட்டி. ஆனால் என் கர்த்தர் என்னை காப்பாற்றினாரியா. லாஸ்ட்டில் டெத்து சிச்சுவேஷனில் வரும்போது தான் இயேசு என்னை காப்பாற்றினார். என்ன மாதிரி ரொம்ப அடிபட்டு வராதன்னு தான் உனக்கு அவர் சொல்கிறாப்பமே. இப்போவே வந்துரு, கை கால் நல்லாக்கும் போதே உன் வாழ்க்கையை காப்பாற்றிடலாம். ஆனால் யோசிப்பார், அன்னைக்கு காப்பாற்றின என் கர்த்தர் இனிக்கும் நம்மளை காப்பாற்றி கொண்டே இருக்கிறார். எல்லாம் தூங்கின்னு இருக்கும் போதே கர்த்தர் என்னை காப்பாற்றினார். இன்னைக்கு எல்லாருமே முழிச்சுன்னு இருக்கும் போது என்னை கைவிட்டுருவாரா? இல்லவே இல்லை. இஸ் த சேம் எஸ்டர்டே டுடே and forever. So only I call him as a great God, my marvelous God, my papa. அவர் எங்கள் அப்பா, அவர் என்னை பெற்று சுமந்து என்னை தூக்குன எங்கள் தகப்பனவர். ஹல்லேலூயா. இந்த ஆவியெல்லாம் என்ன மாதிரி ஆவி பார்த்தியா? உன்னை நைட்டில் எழுப்பி அனுப்போம். உனக்கு இன்னும் சில ஃப்ரெண்ட்ஷிப்பெல்லாம் கொடுத்து அனுப்போம். உனக்கு கோபம் வர வைக்கும். அந்த கோபத்தை ஏதாவது ஒரு சண்டையில் மாட்டி விட்டுரும். எனக்கு எல்லாமே இதெல்லாம் பண்ணோம், ஆனால் எல்லாமே என்னை இயேசு தான் காப்பாற்றினார். ஆமென். அல்லேலூயா. நீங்கள் கூட ரொம்ப கோவப்பட்டுனே இருந்தீங்க சிஸ்டர். இப்போ கோவால என்ன ஆயிடுச்சு, உங்களுக்கு வந்து கம்மியாயிடுச்சு. காரணம் ஏன் தெரியுமா? ஆண்டவர் உன்னை காப்பாற்ற ஆரம்பிச்சிட்டார். உங்கள் வீட்டில் தங்க ஆரம்பிச்சிட்டார். உனக்குள்ளே கிரியை செய்ய ஆரம்பிச்சிட்டார். ஆமென். அல்லேலூயா. முதலாவது உலகத்தின் காரியத்தில் கர்த்தர் அற்புதத்தை செய்து அவர் பேர் கிரேட் காடா மாறினார். 2வது உனக்கு தெரியாத இருந்த சத்ருகள்கிட்ட உன்னை காப்பாற்றினார். எவ்ரி ஃப்ரெண்ட்ஸ் ஆர் நாட் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் பிரதர். நான் மறுபடியும் சொல்கிறேன், எல்லா ஃப்ரெண்டும் உன் ஃப்ரெண்டு இல்லை. அந்த நேரத்துக்கு வருவாங்க, ஏதோ ஒரு காரியத்தை பண்ணுறதுக்காக வருவாங்க. எனக்கு ரொம்ப பேரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண வச்சான். நான் இப்போ கூட சொல்கிறேன் பாரு, நீ எங்கன்னா என்னை கூட்டிகிட்டு போ. எனக்கு அட்லீஸ்ட் ஒரு ஃப்ரெண்டு நான் தெரியும். என் வண்டி எந்த ரோட்டில் நின்னாலும் என் வண்டி வீட்டுக்கு வர வரைக்கும் எனக்கு நம்பிக்கை இருக்குது. நான் தேர்ஸ்டே ப்ரேயர் கூட அவ்வளோ தான். என் வண்டி மட்டும் நில்லுச்சுன்னா அங்கேயே ஃபோன் பண்ணி இறங்கினா வர வைக்க வரேன். அவ்வளோ கான்டாக்ட்ஸ் இப்போ வரைக்கும் இருக்குது. ஆனால் நான் யாரையும் கூப்பிட்றதில்ல. எங்கள் அப்பா மாதிரி யாரையும் எனக்கு ஹெல்ப் பண்ணதில்லை. அந்த மாதிரி வந்து கூட பிசாசு என் லைஃப் என்ன பண்ண வேண்டாம், டிஸ்ட்ராய். நீ எதை ரொம்ப விரும்புறியோ, நீ எதை ரொம்ப ஆசைப்படுறியோ அதுலேயே வர ஆசைப்படுவான். ஆனால் கர்த்தர் என்ன பண்ணார், காப்பாற்றினார். இன்னைக்கு ரொம்ப பேர் ட்ரிங்க்ஸை விரும்பி எங்கே தரமாக்குறாங்க, அநாத ஆசிரமத்தில் இருக்கிறாங்க. காஞ்சாவை விரும்பி ரியாபில் இருக்கிறாங்க. இது 2 விரும்பினுங்க கல்பலியில் இருக்கிறாங்க. ஹலோ. ஆனால் நம்மளை எங்கே வச்சிருக்கிறார் பார்த்தியா கர்த்தர்? அவருடைய சமூகத்தை கர்த்தர் நம்மளை உயிரோடு வச்சா. So we call him as a great God. ஏய், சாவை தேடி போனவங்க நாங்கெல்லாம். சாவுனா என்னான்னு விளையாட போனவங்க எங்களெல்லாம் கர்த்தர் காப்பாத்தினார்யா. எவ்வளோ பேர் வாழ்னோன்னு போனவங்கெல்லாம் செத்து போயிட்டாங்க. சாவை தேடி போன என்ன காப்பாற்றி அழகு பார்க்குற ராஜாதிராஜ். ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு பாருங்க, உங்களால எவ்வளோ அழகாக வச்சுக்கிறேன் 2 பேர். காரணம் என்ன தெரியுமா? இஸ் a great God. நீங்கள் இதற்காகத்தான் ஆண்டவர் உன்னை படைச்சார். ஆனால் பிசாசு எப்படி கொண்டு போயிட்டான் உன்னை. ஆமென். அல்லேலூயா. ஒரு நாள் எல்லாருக்கிட்டே கடன் கேட்குற மாதிரி இருந்தேன். இன்னைக்கு கடனே இல்லாமல் அழகா உன்னை வாழ வச்சுருக்கிறாரு. ஆமென். அல்லேலூயா. எவ்வளோ நல்ல ஒரு ஆண்டவர் இல்லை? 2வது ஆவிக்குரிய யுத்தத்திலேருந்து உன்னை காப்பாற்றுவார். ஒரு பிசாசு உங்கள் வீட்டுக்கு வந்துச்சுன்னா அழிக்க வந்துக்கும். ஆனால் அதுலேருந்து என்ன பண்ணார், உன்னை கர்த்தர் காப்பாற்றிட்டார். சில பொண்ணு மூலியமாக உன் லைஃப் டிஸ்ட்ராயாக வந்துக்கும். இந்த மாதிரி பையன் மாதிரி நீயும் என்ன ஆகிட்டுக்குவே,
மேலே ஹேங் போட்டுன்னு தொங்கிட்டுக்குவேன். பொண்ணுனாலேயோ பையனாலேயோ ஏதோ உனக்கு ஒரு பையனால என்ன வந்துக்குமா, ஏதோ ஒரு பிரச்சனை வந்துக்கும். உன் வாழ்க்கையை கெடுக்கணும்னு பிசாசு வந்தான். ஆனால் கர்த்தர் அதே நேரத்தை வந்து உனக்காக யுத்தம் பண்ணி உன்னை காப்பாற்ற வந்தார். அந்த ஆஃபீஸ் ரூமில் எவ்வளோ பேர் வாழ்க்கை ஒழிஞ்சு என்கிட்ட வராங்க தெரியுமா? நம்ம சபையில் ரொம்ப கம்மி, ஏன்னா நீங்கள் எல்லாம் ரெடி ஆகிட்டுக்கிறீங்க. ஆனால் வேறு இடத்துல நான் வர்றதை பார்க்கும்போது இப்படியெல்லாம் இருக்கிறாங்களான்னு எனக்கே தெரியாதே ஆயிடுது. அப்போனா யோசிச்சு பாருங்க, ஆண்டவர் உங்களை எவ்வளோ அழகாக காப்பாற்றி வெளியே கொண்டு வந்திருக்கிறேன். நான் என்ன சொல்கிறேன், என்னால் ஒருத்தர்னால இவ்வளோ குடும்பத்தை காப்பாற்ற முடிஞ்சிச்சு கடவுள் கிருபைனால. நீங்கள் போனீங்கன்னா இன்னும் எவ்வளோ பேரை காப்பாற்ற முடியும்? எவ்வளோ குடும்பங்க கட்டப்பட்டுக்குது. நீங்கள் உள்ளே போனதுமே பிசாசு வெளியே போக ஆரம்பிச்சிடும். நீ ஒரு வீட்டில் கால் வைக்கும் போது அதுக்கு தெரிஞ்சிச்சு இவங்க சாவு மணி அடிக்க வந்துட்டாங்கடா. ஆமென், அல்லேலூயா. ஆனால் கர்த்தரை விடாதீங்க. பிரச்சனை வரும், போராட்டம் வரும், உன்ட்டுக்கிறத இழந்துடுவேன், எல்லார் வாயில முடியாதுன்னு வர வச்சிடும். அது ஒரு சீசன். இல்லைன்றது ஒரு சீசன், எல்லாமே இருக்குதுன்ற ஒரு சீசனை கத்த தருவார். சீசனை மாற்றுகிற தேவனாக இருப்பார். மூணாவதாக நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் என்ன சொல்றார் செய்றார்னா, நம்ம ஆத்மாவை காப்பாற்றினார். ஹல்லேலூயா. பைபிள் சொல்லு, இந்த சரீரம் எங்க போதா நம்மளுது? மண்ணில் பிறந்த மானிலனே நீ மண்ணுக்கே நீ திரும்புவாய். இந்த மண் பணமோ சொல்லுவாங்க போதே, இது தோயோட மண், இது தகப்பனோட மண், இது உறவர் உற்றாரோட மண், அப்புறமா ஞானஸ்தான மண். ஒரு புக்கு வச்சுன்னு ஒரு ஃபாதர் வருவார். நான் கரெக்டாக அவர் வாயே பார்க்க, என்னப்பா இப்படி டிரான்ஸ்லேட் பண்ணுறாரு. எவ்வளோ அழகாக இருந்தாலும் இவ்வளோ பேரை கல்லை தூக்கி தலைமையில் போட்டு போயின்னு ஏகிறாங்க. ஒரிசால மண்ணே இல்லை பிரதர், மண்ணெல்லாம் கல்லாவே மாறிட்டுக்குது. மண் வாரி போடலன்னா பெரிய பெரிய கல்லுங்க தான் வருது. ஏன்னா மண் வெயிலுக்கு அடிச்சதில்லை, என்ன ஆகிட்டுக்குது, பாறை கல்லாக மாறிட்டுக்குது. நம்மளெல்லாம் ஒரிசால பொதிக்க போனால் தலைமையில் கல் போடாதன்றீங்க பாரு, அங்கே போடுவாங்க கல். சில பேர் சப்படி கல்லெல்லாம் போடுவாங்க. மேலே ஆவியோடு திரும்பி என் வீட்டுக்கு என்ன பண்ணாதப்பா வராத, பிளாஸ்டிக் பண்ணிடுவோம் கூட. நம்ம சரீரம் எங்கே போகுது? மண்ணுக்கு போகுது. ஆத்மா கூட நரகத்துக்கு போனோமா இருந்துச்சு. நம்ம ஆத்மா அத்தை கூட காப்பாற்ற கர்த்தர் வந்தார். இந்த ஆத்மா கெட்டு போகாதபடிக்கு நித்திய ஜீவன் பெற்றுக்கொள்ள என் வாழ்க்கையில இயேசு வந்தார். So only I call him as a great God. He works in all the way in my life. Physically he helps me, spiritually he helps me, and he saves even my soul, where no one can do that, but only my God can do that. Amen, hallelujah. யோசிச்சு பாருங்க, நீங்க எல்லாருமே நம்ம எல்லாம் டிக்கெட் வாங்கிட்ட பிறகு எல்லாரும் அங்கே போய் மீட் பண்றோமா? ஹலோ சத்யா பிரதர் எப்படி இருக்கிறீங்க? ஹலோ எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? எப்படிங்கோ? இதை ஒரு வாழ்க்கைக்காக தான் அந்த உலகத்துல கஷ்டப்பட்டுட்டாங்களா? ஹல்லேலூயா. நவீன் என்ன பண்ணிக்கிறேன் பிரதாப், வாப்பா பாட்டு பாடலாம் ஒரு ஜீசஸ் அங்கே வருவார். மகன்லே செல்ல பிள்ளைங்களே, எனக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டுடா, வாடா 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 வாடா, தோள வேலை சுமந்து தூக்கி சுமப்பார். இந்த உலக கஷ்டம்னா, ஏன்னா இந்த உலகம் பிசாசு கேளுக்குது. நீ ஏன் ரொம்ப கஷ்டப்படுற தெரியுமா தம்பி இந்த தப்பெல்லாம் விடுறதுக்கு? இந்த உலகம் பாவத்தில் இருக்கிற உலகம். அதுக்கு தான் உன்னை அவ்வளோ ஈஸியாக வெளியே விட மாட்டேங்கிறான். ஆனால் கர்த்தர் வந்தாருன்னா எல்லாத்தையுமே விட வச்சு அவராக ஒன்று கட்டுவார் உன் லைஃப்பில். ஹல்லேலூயா. 13-18 வருஷம் பண்ணுவேன் நான் தப்பெல்லாம். 1 வருஷம் 2 வருஷம்லாம் இல்லை. என் லைஃப்பில் எல்லாத்தையுமே பார்த்துட்டு தான் இன்னைக்கு நான் சொல்கிறேன், இதெல்லாம் கிடைக்காதது எங்கள் அப்பா இந்த வேதத்தில் வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. இதில் கிடைக்கிற ஒரு போதை எதுலையுமே இல்லை. இதில் கிடைக்கிற ஒரு போதை எதுலையுமே இல்லை. இதில் ஒரு சந்தோஷமே கிடைக்குது எனக்கு. இது ஒரு புக்கு, இது ஒரு மாங்காய் கொட்டை நினச்சிக்கங்க. நான் ஒரு மண்ணாகிறேன்னா இந்த கொட்டை என் மேலே வந்தமே நான் வளர ஆரம்பிச்சிடறேன். இது வசனம் என்னைக்கு எனக்குள்ளே வருதோ நான் வளர ஆரம்பிக்கிறேன். என்னை வளர்க்கிற என் தகப்பன் உண்டு. மூணாவதாக கர்த்தர் என்ன பண்ணுறார்? நம்ம ஆத்துமாவை காப்பாற்றுகிறார். உனக்கு வர்ற பிரச்சனைகள் எல்லாம் ஆண்டவர் என்ன பண்ணுறார்? நீங்கள் பூனையை பார்த்துக்கிறீங்களா? பூனை எலி பிடிக்கிறது என்னைக்காவது பார்த்துக்கிறீங்களா?
பதுங்கின்னு இருந்து பூனையை பிடிச்சிடும், எலியை பிடிச்சிடும். ஒருவேளை அந்த பூனை குட்டி விட்டுடுச்சுன்னா அந்த பூனையை போய் பாருங்களேன், எலியை பிடிக்கும், எலியை சாவடிக்காது. ஒரே ஒரு புடி, அவ்வளோதான். ஓவராக ஊன் விடாது, லைட் அமுக்கு. அப்படியே வாயை பிடிச்சிக்கினே என்ன பண்ண தெரியுமா, அது குழந்தைங்கள்ட்ட எடுத்துன்னு போய் விட்டுரும். அதுங்க என்ன பண்ண தெரியுமா, ரொம்ப ஹெவியாக இருந்துச்சு சாவடிக்கிறதுக்கு. அதனால இவர் என்ன பண்ணார், இவர் கொஞ்சம் ஃப்ளாட் பண்ணார். ஆனால் நீ என்ன பண்ணணும், கற்றுக்கணும். அதுக்கிட்டே விடும், கொஞ்சம் உயிரோடு விட்டுட்டு விடும், இப்போ நீ பண்ணு அப்படின்னும். சில பிரச்சனைகள் கூட ஆண்டார் உனக்குனா தாங்க முடியாத அவர் கொஞ்சம் முறுக்குனார். அதுக்கப்புறமா தான் உங்கள்கிட்ட எடுத்துன்னு வந்து போட்டார். மக கொஞ்சம் மெதிச்ச பிறகு சாப்டர் என்ன ஆயிடுச்சு, இது க்ளோஸ். திரும்பி பார்த்தா அந்த அவமானத்துக்கு பதிலாக எல்லாத்தையுமே வெற்றியாக கர்த்தர் மாற்றிட்டுக்கிறார். அந்த தோல்விக்கு பதிலாக கர்த்தர் எல்லாத்தையுமே ஜெயமாய் மாற்றிட்டுக்கிறார். ஹல்லேலூயா. பிசாசு நம்மளுக்குன்னு ஒரு சாயலை வச்சிருந்தான், ஆனால் இதெல்லாத்தையும் ஜெயிக்க வச்சு அவருடைய சாயலை நம்மளை கர்த்தர். So only I call him as a great God. He does the marvelous things in my life. Hallelujah. இந்த ஆத்துமாவை காப்பாற்றுறதுக்காக கர்த்தர் வந்தாரா. நம்மளாம் எப்படி வாழ்ந்து தெரியுமா சிஸ்டர்? நான் வாழ்ந்தது அப்படித்தான். நீங்கள் எப்படின்னு எனக்கு தெரியல, ஆனால் நான் வாழ்ந்தது ஒரு குப்பை தொட்டி வாழ்க்கை தான். பார்க்கறது நல்லாக்குவேன், ஆனால் நல்லா இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்தேன். பார்க்கறது நல்லா துணிமணியெல்லாம் போட்டுங்கிற மாதிரி இருந்தேன், ஆனால் என் மனசு பிரகாரமாக என் வாழ்க்கை எனக்கு என்ன பண்ணல, ஒரு மாதிரி ஹேட்ரட் லைஃப் ஆயிடுச்சு. ஏன் இது எனக்கு வந்துச்சுன்னு எனக்கு தெரியல, ஆனால் இவர் என்கிட்ட வரணும்னு தான் இந்த உலகத்தை என்னை வெறுக்க வச்சான்னு நினைக்கிறேன். ரொம்ப நம்புவேன் ஜனங்களை, ரொம்ப அன்பு வைக்குவேன், ரொம்ப செய்வேன், ரொம்ப அடிபட்டுக்கிறேன். அப்போ தான் யோசித்தேன், இவங்களுக்கெல்லாம் ஓடுவேன், பண்ணுவேன், செய்வேன், அவ்வளோ ஜல்தி மறந்துடுறாங்களே நம்மளெல்லாம். ஏன் நம்ம இவங்களுக்காக இப்படி வாழ்கிறதோட ஒன்றுமே செய்யாத இவர் எல்லாமே என்ன செய்கிறாரு, ஏன் நான் இவருக்காக செய்யக்கூடாதுன்னு அந்த குப்பை தொட்டிலேருந்து ஒருத்தர் வந்து என்னை எடுத்தார். நீங்கள் இந்த பாஸ்டர் நீங்கள் பிளேசரெல்லாம் போடுங்கிறது பார்க்குறீங்க, ஆனால் நான் ஒரு நாள் எங்கெங்கே உளுந்து கெடுந்தேன்னு யாருக்கோ தெரியல, ஆனால் எங்கள் அப்பா பார்த்தார். அல்லேலூயா. கல்றையில் பேய்க்கு வந்துட்டு கல்ற பக்கமே வருவேன், பேயே அடிக்கலான்னு ஒரு கோவம். எவ்வளோடா லைஃப்பில் நான் வாங்குறது அடி, எவ்வளோ அவமானப்படுறது. எனக்கு கிட்டக்கிற ஒரு கெட்ட அபியாசம் என்னென்னா, ஒரு கேரக்டர் என்னென்னா, கெட்டவங்களுக்கு கூட நான் நல்லது பண்ணிவிடுவேன், அதை சேர்த்து நானும் கெட்ட பேர் வாங்கிடுவேன். அது அடிப்பட்டு என் கேரக்டர் எனக்கு பிடிக்காதாயிடுச்சு. அப்போ தான் ஒருத்தர் வந்து என்னை சூஸ் பண்ணி என்னை எவ்வளோ ஞானமாக மாற்றிட்டார் தெரியுமா. இப்போ ஏதாவது ஒன்று எனக்கு வருதுன்னு தெரிஞ்சால் பிஃபோராகவே சொல்லிடுறாரு, இங்கேருந்து என்ன பண்ண உஷாராயிருன்னுவார். என்னை காப்பாற்றின நல்ல ராஜா, ஆதி ராஜா, என் ரட்சக. மை காட் இஸ் அ கிரேட் காட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னை அழிக்கணும்னு நினைச்ச சத்துருக்கு முன்னாடியே உன்னை உருவாக்குறார் பார்த்தியா. அதில் அவர் இன்னும் ஸ்பெஷல்யா, ரொம்ப ஸ்பெஷல். அதுக்கு தான் ஒரு கிரேட் காட். நேற்று கூட என் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தான், கரெக்டாக வருதுப்பா உனக்கு எல்லாம். அவனுக்கு பர்த்டே நேற்று ஃபோன் பண்ணி விஷ் பண்ண, ஹாப்பி பர்த்டேடா, காட் பிளெஸ் யூ, நல்லா இரு அப்படின்னு. நான் நல்லா தாக்குறேன், ஆனால் உனக்கு எல்லாம் கரெக்டாக வருது பாரு. குழந்தை கூட பாரு, 24th பர்த்டே, ஜீசஸ் பர்த்டே அன்னைக்கு வந்துக்குது பாரு. பொண்ணு கூட பாரு, உனக்கு பாஷை தெரியாத கடவுள் குத்துக்கிறாரு. எப்படி இதெல்லாம் உனக்கு அப்படின்னு நான் சொன்னேன், எனக்கே தெரியாது. ஏன் பாஷை தெரியாத குத்தாருனா, என்ன சண்டை கண்டு ஆகும்போது பாஷைங்க புரியவே கூடாதுன்னு அந்த பொண்ணை கொடுத்துக்கிறாரு. என் குணத்தை புரிஞ்ச என் நல்ல தகப்பன் என்னை கேட்கும், வாட்டுன்னு கேட்கும், நத்திங்மா நீ பண்ணுமா. ஏன்னா கொஞ்சம் தமிழ் அதுக்கு தெரியும், கொஞ்சம் கர்த்தர் கிருபையால் புரியாதபடி ஒரு ஆவியை கர்த்தர் கொடுத்துக்கிறார். அது வரைக்கும் என் வீட்டில் ஒரு பரலோக வாழ்க்கையாய் ஓடிக்கொண்டு, ஏன்னா என் கெப்பாசிட்டி ஆண்டவருக்கு என்ன பண்ணோம் தெரியும். 25th கொடுத்தா கூட என் புள்ள குழந்தைய பார்க்குவானா, சர்ச்சை பார்க்குவானான்னு தெரியாமல் என்ன பண்ணார், ஒன்றை மக 2 பர்த்டே கொண்டாடு, உன் புள்ளது ஒன்று கொண்டாடு, எந்த ஒன்று கொண்டாடு. கரெக்டாக வருதுப்பா. நான் நினச்சப்பா உன் சர்ச்சு எதனா பெருசாகிடும்ட்டு பார்த்தா 2 சவரையும் ஓடிச்சுக்கிறப்பா நீன்றாங்க.
ஏய், நான் நினைக்கிறதுக்கு முன்னாடியே ஒருத்தர் நினைச்சு எல்லாத்தையுமே எழுதி வச்சுட்டுக்கிறாரு எனக்கு. அது எங்க இருந்தாலும் என்னை தேடி எங்க அப்பா வர வைப்பார். தட் இஸ் மை காட். His name is Jesus and he has another name. He is a great God. Hallelujah. அதுக்கு தான் பைபிள் சொல்லுது, nothing is impossible. All things are possible. Everything. பணமா பாசிபிள், சுகமா பாசிபிள், சமாதானமா பாசிபிள், சந்தோஷமா பாசிபிள், சண்டையில் ஜெயிப்பியா பாசிபிள், பாவத்தை மேற்கொள்வியா பாசிபிள், உலகத்தை ஜெயிப்பியா 100% பாசிபிள். இந்த ஒவ்வொரு நாளும் எங்களை ஜெயிக்க வச்சுருக்கிறார். ஒவ்வொரு நாளும் பாவத்தில் ஜெயிக்கிறார். ஒவ்வொரு நாளும் உலகத்தின் அன்பு எல்லாத்தையும் ஜெயிக்க வச்சு அவரை நேசிக்க கர்த்தர் வைக்கிறார். ஆமென். அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க, அல்லேலூயா. இவர் எப்படின்னா நம்மளுக்கு தெரிய மாட்டார். இவர் நம்மளுக்கு தெரிய மாட்டார். ஆனால் நம்மளுக்கு விரோதமாக வரவங்களுக்கு மாற்றம் அவர் தெரிவார். கரெக்டாக உனக்கு என்ன பண்ணுவார், அங்கே இருந்து காப்பாற்றிடுவார். நீங்கள் கூட பாருங்கள், இந்த சர்ச்சுக்கு வரணும்னு என்ன இல்லை, எங்கேருந்து நீங்கள் பிறந்தீங்க வந்தீங்கன்னு எனக்கும் தெரியல. ஆனால் பிளான் பண்ண ஆண்டவர் எப்படி இருக்குது. நம்மளாம் பை மிஸ்டேக்காக மீட் ஆகணுமோ. நம்மளாம் எப்படி மீட் ஆகணும்? பை மிஸ்டேக். பை மிஸ்டேக். நான் கட்டிங் கடைக்கு போனோமா, நான் அந்த கட்டிங் கடைக்கு போகிறதே இல்லை. நாங்கள் போகிறது ஒரு கட்டிங் கடை இருக்குது, அவர் நல்லா மசாஜ் பண்ணுவார், கொஞ்சம் ஃப்ரீயாக ஆயிலெல்லாம் போடும். நான் அந்த கட்டிங் போனேன். அங்கே போன இந்த பிரதர் இருக்கிறார். காட்ஸ் பிளான். கர்த்தருடைய திட்டம். கர்த்தருடைய திட்டம் ஒரு நாள் ஒரு போதும் தப்பாக மாறனவே இல்லை. கரெக்டாக பண்ணுவார் ஸ்கெட்சு. அவர் மாதிரி மேப் போகிற ஆள் யாரும் இல்லை. அவரை மாதிரி ஸ்கெட்ச் போகிற ஆள் கூட யார். அந்த ரவுடி செத்துட்டா யார் தெரியுமா போட்டார் ஸ்கெட்சு. தப்பவே முடியாது. நீங்கள் வாழ்க்கை எங்கெங்கேயோ போனீங்க, இன்னைக்கு ஏன் இப்படியே வந்தீங்க தெரியுமா? உன்னை காப்பாற்ற கர்த்தர் வந்துட்டார். ஏதோ ஒரு பிசாசு வீட்டுக்குள்ளே நுழையிறதுக்குள்ளே இவர் நுழைஞ்சு உன் வாழ்க்கையை காப்பாற்ற ஆரம்பிச்சிட்டார். ஏதோ முன்னாடி ஆகிறதுக்கு முன்னாடி கரெக்டாக வந்து நேரத்தை ஏச்சார் காரவனை தூக்கிடுச்சு. நீங்கள் என் சொந்தமே இல்லை, என் பந்தமே இல்லை, ஆனால் 2 பேரும் இன்னைக்கு எப்படி வாழ்றோம் நம்மளாம் சொந்தத்தை போலவா. காரணம் என்ன தெரியுமா? சொந்தத்தை உருவாக்குற ஒரு தேவன். தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்கள் என் தாயும் என் தகப்பன்களாய் மாறுவார்கள். அல்லேலூயா. எனக்கு அண்ணன் தம்பிங்களே இல்லை, எனக்கு வெறும் அக்காங்க தான். ஆனால் எனக்கு எவ்வளோ தம்பிங்க கொடுத்துட்டுருக்குறேன். அது கூட அந்த பையன் அதை தான் சொன்னான். உனக்கு என்னப்பா ஒரு ஃபோன் அடிச்சா 10 பேர் வராங்க. எப்படி வருவாங்கன்னு தெரில, எப்படி வந்தாங்கன்னு தெரில, ஆனால் காரியத்தை செய்கிறதுக்கு அதை கர்த்தரை அனுப்புவார். அதுக்கு தான் நீங்கள் யாரும் அனாதைன்னு சொல்லாதீங்க. நீங்கள் அனாதையெல்லாம் இல்லை. உனக்காக சேனைகளின் கர்த்தருகிறார். உனக்காக ஒரு தகப்பன்கிறார்மா, உனக்காக ஒரு தாய்கிறார். இதெல்லாம் மீறி உனக்காக ஒரு நண்பனாக்குவார். அவர்கிட்ட நீ பேசுறதே ஒரு மாதிரி பராஜா, க்ளோஸாக பேசுவார், அழகாக கட்டி கொடுத்துருவார். மகா கொஞ்சம் இங்கேருந்து ஓடிடுவார். இமீடியட்டாக ஒரு 2 நிமிஷத்தில் ஓடணும். ஒரு வாட்டிடப்போ இவங்கெல்லாம் நூடுல்ஸ் சாப்பிட்டுட்டாங்க. கொரோனா டைம் அப்போ ரொம்ப பசி. நூடுல்ஸ் ஆர்டர் பண்ணிட்டோம். அங்கேருந்து வயசெல்லாம் வந்துடுச்சு. பிரதாப் கொஞ்சம் வயசெல்லாம் பார்த்தோம் என்ன பண்ணுவார், அவர் அலர்ட் ஆகிடுவார், வேண்டாம் போயிடலான்னார். நான் சொன்னேன், என்னப்பா தப்பு பண்ணோம், நூடுல்ஸ் சாப்பிட தானே வரோம், ஒன்றும் இல்லை பார்த்துட்டு கடை மூடின்னு சொல்லிட்டு போவார். கிட்ட வர வர சவுண்டு கொஞ்சம் ஓவராகவே இருந்துச்சு. ஒரு 7-8 பேர் இருந்தோம். நானும் மெதுவாக பார்த்தவரை, இவ்வளோ மோட்டா கட்ட, இவ்வளோ மோட்டாப்பா, எடுத்து வீசுறான். யோப்பா, நான் இம்மீடியட்டா என் கால்கள் மான்கள் கால்களை போல பேட்டெல்லாம் தேய்ச்சி நான் ஒரு ஸ்டெப் மேல போனா பாத்ரூம்ல வச்சிருக்கிறாங்க. ஒரு ஆபத்துன்னு வந்தா என்னால கூட நிக்க முடியதில்லை. இன்னொருத்தர் எங்க ஓடிட்டு எம்பயர் வேர்ல்ட் வரைக்கும் எப்படி நின்றுக்கிறாரு. கடையில் இருக்கிற கஸ்டமர் பாத்தே ஒரே ஒரு பைப்புல எல்லா ஃப்ரெண்ட்ஷிப்பும் ஓடிச்சு.
நான் பிரதாப்ப பார்க்கல, யாரை பார்க்கல, என்ன ஓடி நான் பார்த்துட்டு எட்ரா பக்கம் ஒரு ஓட்ட தட்டு ஓட்டு நவீன் ஒரு பாத்திரம்ல ஆடி சொன்ன நம்மளுக்கு ஆபத்துன்னு வரும்போது எல்லாம் தன்னை காப்பாத்திக்கணும் என்ன பண்றாங்க, ஓடிடுறாங்க. இன்னொரு பிரச்சனையில போலீஸ் என்ன பிடிச்சிட்டு போயின்னுக்குது. எங்க என் ஃப்ரெண்டு காணோன்னா காலி ஃப்ரிட்ஜு. ஃப்ரிட்ஜ் எடுத்து இருக்கிறேன் கையெழுத்து ஒரு ஆபத்துன்னு வரும்போது என்ன பிடிக்கிறதுக்கு முன்னாடி என் ஃப்ரெண்டை பிடிச்சாங்க. அவர் வந்து யூதாஸ், இது கரெக்டாக கதவு தட்டிட்டு ஹலோ தொர்ற என்ன பிடிச்சிட்டாங்க. ஆபத்துன்னு வந்தா எப்படி காட்டி குத்துறாங்கப்பா. போலீஸ்கார அடிக்கிற அடியில் என்ன தரப்பா சொல்வா, உன்னை இன்னும் 3 பேரை காட்டி கொடுவா, இல்லைன்னா கூட நீ என்ன பண்ற சொல்லு 3 பேர் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, நீ எங்கன்னா பிடிச்சி போயிட்டாங்கன்னா பாரு சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டுக்குவான். எனக்கு அப்படியெல்லாம் ஆகிடுது. என் ஃப்ரெண்டு ஃபாஸ்ட்டாக உள்ளே வந்தான், என்னை பிடிச்சிட்டு போயிட்டாங்கன்னு கேட்டு உள்ளே வந்து என்னை அடிக்கிற அடியை பார்த்துட்டு அப்படியே என்னை பார்த்துட்டு என்னை காப்பு போட்டு சேரில் உட்கார வச்சுட்டுக்கிறாங்க. சேரிட்டு எப்படி உக்காட்டுக்கிறேன். உள்ளே வந்தா நான் சொன்னேன் ஃபோன் பண்ணி ஆடிடா விட்டாலும் ஒரு சாப்பா எனக்கு. எப்படி வந்தாருன்னா சும்மா அன்ஃபார்ச்சுனேட்டாக யாரையோ ஒருத்தரை பார்க்க வந்த ஃபாஸ்டோடலே மெதுவாக திரும்பி போயிட்டாரு. அப்போ தான் நம்மளுக்கு ஆபத்துன்னு வரும்போது என்ன பண்ணுறது யாரும். ஆனால் நம்ம ஆபத்துலலாம் யார் வந்து அதுக்கு தான் ஒரு கிரேட் காட். அதுக்கு தான் யாருக்குன்னா என்ன செஞ்சிடுங்க, இவருக்கு ஒன்றும் செய்யாமல் போயிடாதன்ற, எதனா ஒன்று செய்யுங்க. ஒருவேளை பணம் உங்கள்கிட்ட ஜாஸ்தி இருந்தால் எத்தனை வந்து கொட்டிடுமா, பெருசாக பண்ணிடலாம் சர்ச்சை. ஒரு அம்மா நம்ம சர்ச்சில் இருக்கிற ஒரு அம்மா சொன்னாங்க, பிரதர் எனக்கு ஒரு இடத்துல எந்த ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது, அத்தனை விற்றுட்டேன்னா கன்ஃபார்மாக நான் எத்தனை வந்து சர்ச்சைக்கு போட்டுறேன் பிரதர். ரொம்ப ஏழைப்பட்டவங்க அவங்க, ஆனால் மனசு அப்பா மோதி கூட வராது, அந்த மோதி கட்ட. ஏன்னா போகும்போது எல்லாத்தையுமே என்ன பண்ணுறோம், இதெல்லாம் எல்லாமே இந்த துணியை எடுத்துட்டு இன்னொரு துணி தருவாங்க. என்ன துணி? ஒயிட் கலர். நீ காதில் ஹெட்செட் மாத்துற மாதிரி காதில் ஒரு ஹெட்செட் தருவாங்க, பஞ்சு ஹெட்செட். எங்கே மூச்சு திரும்பி வந்துடுமோன்ட்டு என்ன பண்ணுறாங்க, மூக்கில் பிளாக் பண்ணுறாங்க. திரும்பி நீ எங்கே வீட்டுக்கு வந்துடுவேன்ட்டு காரியத்தை முடிச்சிடறாங்க. ஹலோ, இவ்வளோ மோசமான உலகம். நான் செத்துட்டா இங்கே வரும் ஒரு ஃபோட்டோ, அப்படியே பின்னாடி யாருன்னா வந்தால் இப்படி தள்ளினே வருவாங்க, 1 2 3. அப்போ இங்கே வருவேன், டெட்டுன்னு வந்தோன்னா தூக்கி எங்கே பண்ணுவாங்க, எங்கன்னா என்ன சச்சா வேலை வேண்டாம். ரொம்ப உங்கள் பேர பிள்ளையவர் யாருப்பா, அவன் தாத்தாமா, அது அவனை போடேட்டா மூலையில், அது ஒரு ஆயாது, அது போட அந்த துணியில் கட்டி அந்த துணியை வேண்டாம், நான் போடுற துணி. சாவுக்கு போயிட்டு வந்து ஒருத்தர் என்ன படிக்கிறாரு, நான் ஆவியே தலை மேல வந்து கல்றையில் அன்னைக்கு போயிடுக்கிறேன். மண்ணெல்லாம் பண்ணிட்டாங்க, எனக்கு தெரியல. நான் எல்லாருக்கும் போயிட்டு வரட்டா பிரதர், போயிட்டு வரட்டா பிரதர், பிரதர் வரட்டேன். இன்னொரு ஆண்டிக்கு சொன்னேன் போயிட்டு வரட்டேன். ஐய் நான் அவள் போயிட்டு வரட்டான்னு சொன்னேன், அவன் திருப்பி எனக்கு சொல்ல மாட்டேங்கிறாங்க. யா கேட்டா நம்ம சித்திரமாக்கி வந்து கல்றை கொண்டு என்ன சொல்லக்கூடாதா, அப்பா நீ போயிட்டு வரலன்னு சொன்னா கூட கற்பா நீ அங்கே வந்து தானே அத்த ஒரு மலாரும் தடை செய்யவே முடியாது. இந்த மாதிரி உலகம். என்ன மாதிரி உலகம்? அப்படியே ஒரு மாதிரி மேகம் மாதிரி போயிடும்.
ஆனால் இதுக்கும் லைஃபே கொடுத்துட்றிய, எல்லாத்தையுமே தியாகம் பண்ணிடுறிய. ஆனால் எல்லாத்தையும் கொடுத்து உன்னை காப்பாற்றணும் இருக்கு, ஒன்றுமே செய்யாமல் போயிடாதையா. உனக்கு என்ன டேலண்ட்டுக்குதாம்மா, வாமா வந்து பாடுறது தான் பாடுமா, க்ளீன் பண்ணுறது தான் வந்து க்ளீன் பண்ணுமா. எவ்வளோ அழகாக வச்சுக்கிறார் உங்களெல்லாம், அவ்வளோ அழகாக வச்சுக்கிறார். அவர் அழகாக வச்சு அழகாக வைக்கணுமா வைக்கக்கூடாது, அதுதான் சபையை அழகாக வைக்கணும்னு ஆசைப்படுவேன். அடுத்தது இந்த 2 சவரை ஒடிச்சா அழகாக பண்ண போகிறேன். அவன் நல்லையா பெரிய பிளான். என் வீடை அழகுப்படுத்தின எங்கள் அப்பா, அவர் வீடை நான் அழகுப்படுத்தினோம். அமேன். ஒரு மாதிரி மங்கி மாதிரி இருந்தோம்ப்பா, இன்னைக்கு எவ்வளோ புத்தி கொடுத்துக்கிறார் தெரியுமா. அந்த புத்தியை கொடுத்து தொட்டா இன்னைக்கு 200 பேர் உட்காந்து கேட்குறீங்க. எனக்கே யாருன்னா பேசினா என் வாழ்க்கைக்கு ஏதாவது கிடைக்குமான்னு போய்க்கிறேன். ஜோஷியா கேட்கு, நானே என் ஃப்ரெண்டுங்களாம் ஜோஷியா கேட்குவோம். வீட்டுக்கிட்டேருந்து ஒரு 3 ஜோஷியக்காரனுக்கு வந்தாங்க. எங்கள் ஃப்ரெண்டு வந்து ஒரு மாதிரி பைத்தியக்காரவன், அவனுக்கு ஜோஷியா எடுத்தான். இப்படி பார்த்தான், நான் உனக்கு இது வந்து உனக்கு ஒரு கண்டம் வருது, இது உனக்கு டிசம்பரில் 2ஆம் தேதி 3ஆம் தேதி வரது, நான் உனக்கு அதுக்கு ஒரு நல்ல சாங்கியத்தை பண்ண நீ சரியாடனா அப்படின்னா. நான் அங்கே உட்காந்துருந்தேன். என்கிட்ட ஒருத்தனை அனுப்பிச்சான். அவரும் சேம் பொய்யம் மாதிரி சொல்கிறார், உனக்கு ஒரு டிசம்பரில் ஜனவரியில் கண்டை வருது, நான் உனக்கு ஒரு சாங்கியத்தை பண்ண அவன் நல்ல இடனா ஒரு எலுமிச்சை தட்டி கொடுத்தேன் அப்படின்னா. 2 பேரும் நாங்கள் ஒன்றா மாறுறோம். என்னடா சொன்னான் உனக்கு அப்படின்னா, இவனுக்கு இப்படி சொல்லிட்டானா அப்படின்னா, எனக்கும் அப்படி தான் சொன்னான். ஒரே ஒரு 2 பேரும் பொய்யம் மாதிரி கத்துன்னு வந்து எங்கள் வாழ்க்கையை ஏமாத்துறீங்களா. எங்கள் வாழ்க்கைக்கு அர்த்தத்தை எங்கெங்கேயோ தேடி பார்த்தோம், ஆனால் எங்கேயுமே என்ன பண்ணல, எங்களுக்கு கிடைக்கல ராஜா. பணத்தில் மேலே வந்துடலான்னு ஷார்ட்கட்டுங்களெல்லாம் தேடினேன், பணம் வரல, பணமாக மாறுறதுக்கு வாய்ப்பாக இருந்துச்சு. என்னை தூக்கி சுமந்து எங்கள் தகப்பன் வந்தாரியா. இஸ்ரவேல் அன்னைக்கு நடத்தின ஆண்டவர் அதே மாதிரி இன்னைக்கு என்ன நடத்துகிறார். 3 வேளை சோறு யார் கொடுத்துக்கிறார் ஆண்டவர்? நல்லா கையை உயர்த்தி அலையிலுயா சொல்லுங்க. நல்ல சுகத்தை கர்த்தர் கொடுத்துங்க, நீங்க மாற்ற அலையிலுயா சொல்லுங்க. இஸ்ரவேல் ஜனங்கிட்ட ஆண்டவர் பேசினாரா? எனக்கு உங்ககிட்ட கூட ஆண்டவர் பேசுறவங்க மாற்றனே கையை உயர்த்தி சொல்லுங்க. அன்னைக்கு அவங்கள தாங்கினாரு, இன்னைக்கு உங்களையும் தாங்குறாரா? அப்போ நல்லா கையை உயர்த்தி சொல்லுங்க, என்னை உயர்த்தினா, என்னை தூக்கி நீ உயர்த்தினா. உண்மையாய் ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. ஏன்னா பைபிள் சொல்லுது, அவர் பண்றது ஒரு மனுஷன் என்ன பண்ண முடியாதா. உங்களுக்கு வந்து கடைசியில் ஒரு 5 மினிட்ஸில் முடிக்க ஆசைப்படுகிறேன். டியூட்ரானமி சாப்டர் எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 13-14 வாசிக்கலாம். எபிரேயர், டியூட்ரானமி வேண்டாம், அது ரொம்ப பெருசு. ஒரு 10 மினிட்ஸில் நான் முடிக்கிறேன். ஹீப்ரூ 5:13-14. மா எடுத்துருவீங்களா என்னம்மா? வாசிங்க. எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 13-14 வசனம். எஸ், தமிழ்ல வாசிங்க சிஸ்டர். பலமான ஆகாரமானது நன்மை தீமை என்று பயிற்சினால் பகுத்தறியத்தக்கதாக முயற்சி செய்யும் ஞானத்தீர்களுடையவர் பூர்வ வயதுள்ளவர்களாய் தகும். பைபிள் சொல்லுது பலமான ஆகாரமா. என்ன மாதிரி ஆகாரம்? இன்னைக்கு எவ்வளவு பேருக்கு பலமான ஆகாரத்தை கர்த்தர் கொடுக்கிறார் சபையில. சண்டே உன்னை பலப்படுத்தினேக்கிறாரா? அதுக்கு முன்னாடி வசனம் சொல்லுது, இதுக்கு நீங்க வந்து இன்னும் குழந்தையா இருக்கிறீங்களா? யாரெல்லாம் தெரியுமா? ரொம்ப வருஷமா ரட்சிக்கப்பட்டவங்களாம் இன்னும் குழந்தையமாக்குறாங்க. ஆனா உங்களெல்லாம் ஆண்டவர் என்ன பண்ணிட்டுக்கிறாரு? பலமான ஆகாரம். இப்ப பெரிய சண்டை நடந்தாலும் உங்க வீட்டுல ரொம்ப ஈஸியா சால்வ் ஆயிடுது. காரணம் என்ன தெரியுமா? பலமான ஆகாரத்தை கர்த்தர் உனக்கு கொடுத்து இருக்கிறார். பலமான ஆகாரம் பேர் என்ன தெரியுமா? டாக்ட்ரின். சொல்லுங்க, டாக்ட்ரின். காஸ்பெலுக்கும் டாக்ட்ரினுக்கும் 2 டிஃபரன்ஸ் இருக்குது.
when you share gospel to people, நீங்கள் யாருக்காவது ஆண்டவரை பற்றி சொல்லணும்னா குட் நியூஸ், அவங்களுக்கு என்ன நடக்க தெரியுமா? அவங்க விடுதலை ஆகுறாங்க. they are set free. அவங்க என்ன ஆகுறாங்க? விடுதலை ஆகுறாங்க. எது அவங்களுக்கு பிடிச்சின்னு இருக்குதோ அந்த விடுதலை ஆகுது. ஆனால் டாக்டரின் வந்து உன்னை விடுதலை ஆனந்துலேருந்தே உன்னை பர்ஃபெக்டாக நடத்தும். ரொம்ப பேர் காஸ்பெல்லே ஸ்டாப் ஆகிட்டாங்க, டாக்டரின் இன்னும் வரல. அவங்க வெறும் பால்லே இருக்கிறாங்க, இன்னும் எலும்புக்கு வரமாட்டுக்கிறாங்க, இன்னும் சூப்பு சாப்பாடுக்கு வரமாட்டுக்கிறாங்க, இன்னும் என்ன பண்ணுறாங்க, முட்டைக்கு வரமாட்டுக்கிறாங்க. இந்த மாதிரி டீச்சிங் எல்லாம் கேட்டால் ஓடிடுறாங்க. ஏன்னா இது ரொம்ப ஹெவியாகுதுன்றாங்க. காரணம் இன்னும் என்ன ஆகலவங்களா வழக்கில், இன்னும் அவங்க வளர்க்கப்படலை. இன்னைக்கு நீங்களாம் வளர்ந்து நான் அதுதான் நான் யோசிக்குவேன், நான் இவ்வளோ திட்டி கூட நம்ம சபையில் இவ்வளோ பேர் வராங்களாப்பா, வர ரெடி ஆகிட்டு வந்து என்கிட்ட திட்டு வாங்கிட்டு போகிறாங்க. ஆண்டவரை எப்படிப்பாண்ணா? அப்போ ஆண்டவர் சொல்ல, உன் பிள்ளைங்களெல்லாம் எப்படி வளர்த்துங்கிற, என்ன மாதிரி வளர்த்துங்கிற தெரியுமா? பலமான சாப்பாடை கொடுத்துனுங்கிற அவங்களுக்கு. நான் இந்த வாட்டி எதுனா இடிச்சிச்சுன்னா கூட அது ஓடினே தவிர இவங்க ஓடியக்கூடாது. இது தான் பலமான ஆகாரம். இஸ்ரவேல் ஜனங்களை ஃபர்ஸ்ட் என்ன பண்ணார்? ஆண்டவர் அற்புதத்தை செஞ்சார், மழை வர வச்சார், மலையை திறந்தார், வழி கடல் வந்துச்சு, மண்ணாவை போட்டார். அதுக்கப்புறமா என்ன பண்ணார்? எல்லாத்தையும் கொடுத்தார். அதுக்கப்புறமா கட்டளைகளை கொடுத்தார், கமாண்ட்மெண்ட்ஸை கொடுத்தார், லாவை கொடுத்தார். அப்போ பார்த்தியா, ஃபர்ஸ்ட் தான் மிராக்கல். குழந்தைங்களுக்கு தான் அப்பப்போ சாக்லேட் கொடுக்குவாரு, உனக்கெல்லாம் சாக்லேட் தரமாட்டாருமா. ஆண்டவரே கொடுப்பானா வராது. இப்போ நீ பலமான ஆகாரத்தில் இருக்கணும். யாருக்கு கொடுக்குவாங்க தெரியுமா? இப்போ இந்த பாப்பா இங்கே பாரு, ராணிமா என்ன அழகா மிக்சர் உள்ள இருக்குது. இப்போ இந்த பாப்பா இங்கே உட்காரனானே அவங்க டேடி என்ன பண்ணாரு? ஒரு மிக்சர் பேக் என்னவோ குத்தாரத்த அப்படியே எடுத்து கப்புக்கணும் ராணிபா போகிறேன். வெரி குட் மக, சாப்பிடு, கவனமாக கேளுங்க. அதுக்கு தான் என்ன பண்ண முடியும்? கிஃப்ட் தர முடியும். அப்போ தான் இந்த குழந்தை என்ன பண்ணுது? உக்கார். ஏன் அதுக்கு உக்காருதுன்னா அது குழந்தை. நீங்கள் கூட சர்ச்சுக்கு வந்துட்டீங்கன்னா குழந்தையா இருக்காதுங்க, வளர ஆரம்பிங்க. கிஃப்ட்டுக்காக வராத. கிஃப்ட் வந்தால் கர்த்தர் போயிடுவார். கிஃப்ட் நீ வேண்டான்னா கூட கர்த்தர் உனக்கு தருவார். கிஃப்டை பார்க்காத, கொடுக்குற கர்த்தரை பாருங்க. குழந்தைக்காக, வீட்டுக்காக, காருக்காக, பங்களாக்காக, அதுக்காக வராதுங்க. உயிரை கொடுத்து அந்த தகப்பனுக்கு வாங்க. அவர்கிட்ட கீறுது எல்லாமே உனக்கு தான் எழுதி வச்சுட்டு போவார். அப்பா சொத்து யாருக்கு வந்து சேரும்? அவர்கிட்ட இருக்கிறதெல்லாம் இப்போ யாருக்கு? கேட்காதவனுக்கு வந்து சேர்ந்துடும். ஆமென். அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க, அல்லேலூயா. பலமான ஆகாரம். Gospel will set you free. Doctrine will make you perfect. உங்கள் ஃபேமிலி என்ன பண்ணிக்குது இப்போல்லாம்? பர்ஃபெக்டாக மாற்றுதா? சில பேர் பாரு, சர்ச்சுக்கு போய் வீட்டில் சண்டை நடக்கும். ஆனால் இப்போ பாரு, உங்கள் வீட்டில் கூட சண்டை நடந்துச்சு. ஆனால் இப்போ கரெக்டாக பர்ஃபெக்டாக மாறிங்கிறீங்க. காரணம் நீங்கள் எங்கேருந்து வந்துக்கிறீங்க? பால்லேருந்து முட்டை சாப்பாடு, கறி சாப்பாடு, சூப் சாப்பாடு. இப்போ என்ன ஆச்சுன்னுக்கிறீங்க? எலும்பு கடா பல் வந்துக்குது. அடிக்கிறீங்களா கடாவா? காலையில் 5 மணிக்கு ஆயா கியா ஆயா. எனக்கு ஒரு நாள் தம்பி ஆனஸ்டைன் எடுத்துன்னு வந்தார். அது எங்கே ஆரம்பிக்கிறது எங்கே முடிக்கிறதுனே தெரியல. இவ்வளோ பெரிய கால், உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு பாவம் களியில் போய் உடனே நானும் இழுக்கிறேன் வரவே மாட்டேன். ஏன் அதை நம்ம கொடுக்குறேன்னா, நம்ம பல்லு என்ன ஆயிடுச்சு? அந்த மாதிரி உனக்குள்ள சில உபத்திரம் பெருசாக கொடுக்குவார். காரணம் என்ன தெரியுமா? உன்னை நம்பின்னு சொல்லுவார், என் பிள்ளை இப்போ ஸ்ட்ராங் ஆகிறான். யோபுக்கு வந்தது குழந்தை உபத்திரமா இல்லை பெரிய உபத்திரமா? அதுக்கு தான் அவன் அந்த வார்த்தை சொன்னான், கர்த்தர் கொடுத்தார். கர்த்தர் நாமத்துக்கே. நீங்கள் நம்ம சபையிலலாம் யார குழந்தையா நீங்கள் இல்லை, உங்களை எல்லாருமே பலமான ஆகாரத்தை கர்த்தர் கொண்டு போஷித்து கொண்டு. எவ்வளோ பேர் வாழ்க்கையில் பலமான ஆகாரம் அந்த சபையில் வந்துக்குது. அந்த சத்திய கேட்டதுமே தெளிவாக மாறிட்டீங்க பாரு. காரணம் என்ன தெரியுமா? உன்னை காஸ்பெல்ல முடியல, உன்னை டாக்டரின்ல கர்த்தர் முடிச்சுங்கிறார். Gospel will set you free, but doctrine will make you perfect. நீயே ஒரு நடமாடுகிற பைபிளா கர்த்தர் மாத்திடுவார். ரெண்டாவது, காஸ்பெல் ரட்சிப்பு தரும், சால்வேஷன் தரும். தம்பி கேட்குறியாப்பா? மொபைலில் நீங்கள் என்ன தரும்? பைபிள் என்ன தரும்? சரி, காஸ்பெல் என்ன தெரியும்? சால்வேஷன் தரும். டாக்டரின் என்ன தெரியும்? யாராவது சொல்லுங்க. ஏய், நீ ரொம்ப பர்ஃபெக்ட் ஆகிறப்போ. ஃபஸ்ட்டு காஸ்பெல் வந்து செட் ஃப்ரீ, டாக்டரின் வந்து பர்ஃபெக்டாக மாற்றும். இப்போ வந்து காஸ்பெல்ல சால்வேஷன் வரும். டாக்டரின்ல என்ன வரும்? சால்வேஷன் நெக்ஸ்ட்டு.
இம்மீடியட்டாக தரமாட்டார்ப்பா. ஊழியெல்லாம் வாங்கணும், ஷர்ட் அப்புறமா தான் மேலே வரணும். ஞானம் வரும். வெரி குட். இன்னும் கொஞ்சம் கிட்ட வந்துட்டீங்க. வாங்க வாங்க வாங்க. வெரி குட். சொல்கிறவங்களுக்கு ஒரு வா, நல்லா கரகளை தட்டலாம். சத்யபிரதா வா வா வா. நாப்பா நீ எல்லாம் சொல்லணும். என்னத்தை தருவாரா? டாக்டரின் உங்கள்கிட்ட வந்துச்சுன்னா பரிசுத்தமாக மாறிடுவேன். நீ குழந்தை மதியில இருக்க மாட்டேன், மெச்சோர்டா நடக்குவேன். ஏன்னா நீ அன்னைக்கு பால் குடிச்சேன், இன்னைக்கு கறி சாப்பாடு கொடுத்து உன்னை பலமான ஆகாரத்தை கொடுத்துங்கிறாரு. அப்போனா ரட்சிப்பு வந்துடுச்சு, ஆனால் பரிசுத்தம் இல்லாத கதி. நீங்க ரொம்ப பேர் ரட்சிக்கப்பட்டாங்க, ஆனால் பரிசுத்தமான வாழ்க்கை இல்லாததுக்கு காரணம் என்னன்னா, they don't have a proper doctrine. Holiness is in the way you speak. Holiness is in the way you dress. Holiness is in the way how you live. Holiness is the way how you have a testimony life. காஸ்பெல்ல இருக்கிறவங்க வெறும் இப்படி தான் இருக்குவாங்க, ஹோலினஸ்க்கே வரமாட்டாங்க. அவங்க ஹோலினஸ் சப்ஜெக்ட் எடுத்தாலும் என்ன ஆயிடுச்சு, அவங்களுக்கு கோவம் வந்துடும். ஸ்டவ் மேலே தேக்ஸா வைக்கிறோம், நெருப்பை ஆன் பண்ணுறோம், தேக்ஸா என்ன ஆகுது? சத்தமாக சொல்லு. இது ஒரு மூடி வைக்கிறேன், மூடி என்ன ஆகுது? மூடியை திறந்து ரைஸ் தண்ணி போடுறேன், தண்ணி என்ன ஆகுது? சாப்பாடு என்ன ஆகுது? கரண்டி மேலே, தட்டு மேலே ஒரு கரண்டி வைக்கிறேன், கரண்டி என்ன ஆகுது? ஆமாம், உனக்குள்ள ஆண்டவர் வந்தார்னா எல்லாம் சூடாகணும். கடவுள் உள்ளத்தை பார்க்குறாருன்னு வெளியே தைக்கிறது நீ என்ன பண்ணிட முடியாது, உலகத்துக்கு கொடுத்துட முடியாது. ஸோ டாக்ட்ரின் வில் மேக் யூ ஹோலி லைஃப். கரெக்டான லைஃப்பில் கொண்டு போ. சில வசனம்லாம் பாருங்கள், உங்களுக்கு எடுத்து கொடுக்கும்போது எப்படி தெரியுது உங்களுக்கெல்லாம்? இப்படியெல்லாம் இந்த வசனக்கு தான் உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு தெரியாதுச்சு. இது தான் ஆழமான சத்தியம், இதுதான் வேறு. நீ வேறு கரெக்டாக இருக்கும்போது மரம் கரெக்டாக வளரும். உங்கள் வீட்டில் ஒழுக்கம் வந்துடும், பரிசுத்தம் வந்துடும், பயபக்தி வந்துடும், வைராகியம் வந்துடும், தேவனுக்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்று வந்துடும். அல்லேலூயா, நல்லா சொல்லுங்க அல்லேலூயா. காஸ்பெல் பாவத்தை எடுக்கும். சொல்லுங்க. உங்களெல்லாம் சர்ச்சைக்கு இப்போ யார் கொடுத்தோம், யாரோ ஒருத்தர் உங்களுக்கு என்ன பண்ணிக்குவாங்க, காஸ்பெல் சொல்ல தொட்டு நீங்கள் என்ன பண்ணீங்க, சர்ச்சைக்கு வந்தீங்க. அந்த பாவத்தை என்னப்பா இதா பின்னாடியா, இதுக்கு ரட்சிப்பு வரணும். இல்லை இன்னொன்று இருக்குது, அது வாங்கணும். அது ஆல்மோஸ்ட் லைக் ஒரு 80,000-90,000 ஆகுதான். காஸ்பெல்ல என்ன பண்ணனா பாவத்திலிருந்து எடுக்கும். சொல்லுங்க. காஸ்பெல்ல என்ன பண்ணும்? டாக்டரின் என்ன பண்ணனா எடுத்த அந்த பாவத்திலிருந்து உன்னை சுத்தமாக்கும், உன்னை க்ளீன் பண்ணினே இருக்கும். எவ்வளோ பேர் சண்டே க்ளீன் ஆகினே இருக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் சர்வீஸ், செகண்ட் சர்வீஸ், ப்ரெஷர் வாஷ் வருதுங்களா? சொல்லுங்க. அடி நோதா கொஞ்சம் எங்கே வாங்குற மாதிரி இருக்குதா? எங்கேயோ நம்மளுக்கு குத்துதான் குத்துலையா சொல்லுங்கம்மா. குத்துச்சுன்னா கரெக்டாக வேலை செய்யுதுன்னு அர்த்தம். ஏன்னா அது ஒரு மாதிரி சுகர் போட்டு அப்படியே தேன் போட்டு அப்படியே போட்டால் உங்களை நாங்கள் ஏமாற்றி நாங்கள் காசு சம்பாதிக்கிறேன்னு அர்த்தம். என்றைக்குமே சத்தியம் ஆப்ரேஷன் பண்ணோம். ஃப்ளெஷ்ஷை கட் பண்ணுறது தான் ஸ்பிரிட்டோட வேலை. இன்னைக்கு நீங்கள் டாக்டர் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா என்ன மாதிரி பேய் வந்தால் கூட உன்னை என்ன பண்ண முடியாது சொல்லு, தோட்டம் இல்லை ஏமாற்ற கூட முடியாது. உன்ட்ட பார்த்தா ஐயோ இவட்டாவாத்ப்பா, எவ்வளோ ட்ரை பண்ணிட்டுக்கிறவட்ட. சத்யாபிரதர் அவர் வீட்டை கூட போவாதப்பா. ஒரு காலையில் பார்த்தாலும் முட்டிக்கால் இருக்கிறார், ராத்திரியில் பார்த்தாலும் முட்டிக்கால் போட்டுக்கிறாரு. அல்லேலூயா. சாரி, இது இவங்களுக்கு செட் ஆகாது, வேறு யாருன்னா ஆப்ஷன் பார்க்கலாம். யார் குழந்தையாகிறாங்க பாரு, அவங்கள பாரு அப்படின்னு. உங்களெல்லாம் பல்ல வளர வச்சு என்ன மாற்றிக்கிறார்? பலமான ஆகாரத்தை கர்த்தர் கொடுத்துன்னு இருக்கிறார், உன்னை பலப்படுத்தினே இருக்கிறார். அல்லேலூயா. So only we call him as a great God. வீக்காக இருந்தோம், இன்னைக்கு எவ்வளோ ஸ்ட்ராங்காக மாற்றிங்கிறார். அல்லேலூயா. உங்கள் பிரதர் பிரதாப் பாரு எவ்வளோ ஸ்ட்ராங்காக மாறுகிறார். யார்கிட்டயோ வாய்க்கு எக்ஸசைஸ் கற்றுன்னு வந்துக்கிறாரு. ஏன்னா வாயிலே 6 பேக் பண்ணலாம் மூஞ்சிலே அப்படின்னு வந்துக்கிறார். ஒரு பிரதர் என்ன பார்த்து கேட்குறாரு, பிரதர் நீங்க மெலிசாயிட்டுக்கிறீங்க, இவர் தடி ஆகிட்டுக்கிறார் பிரதர். பைபிள் சொல்லுது தேவனுடைய பிள்ளைகள் எப்படி இருக்குவாங்களா, கொளத்த கண்களை போல. பாருங்க எப்படி இருக்கிறார்.
மூஞ்சி எது கண்ணு எது ஒன்றா தெரிய வரும். அவங்க டேடியை பார்க்கல. டேடி நீங்கள் பாருங்கள், பார்த்தியா அவரு எப்படி இவர் எப்படி, இவருக்கு என்ன பண்ணிக்கிறாரு, பலமாக கொடுத்துன்னுக்கிறார் இவருக்கு. கறி கபாப் எல்லாம் ஒழிஞ்சு, சாப்ஸு கிரேவி எல்லாம் ஒழிஞ்சிட்டு இருக்குது மூஞ்சில் அவருக்கு. நவீன கூட பாருங்க, அவங்க எப்படி வந்தாங்க எப்படி இருக்கிறாங்க, இன்னைக்கு எப்படியெல்லாம் கர்த்தர் மாத்துறாருல. ஸோ ஒன்லி வி கால் ஹிம் கிரேட் காட்யா. நம்மளை யார் நடத்தலைன்னா கூட அவர் நடத்துகிறார் பாரு. அம்மா நான் இன்னி வரைக்கும் சொல்கிறேன் பாருங்களேன், இந்த வேதத்தை கையில் எடுத்து எனக்கு இதுக்கு கம்மியே இல்லாத பண்ணிக்கிறார். என் வயிற்றுக்கு கம்மியே இல்லாமல் நல்லா நடத்திக்கிறார். என் மனசுக்கு அவ்வளோ சந்தோஷத்தை கொடுக்குறார். நல்ல தூக்கத்தை தராருமா. அப்படியே சும்மா கண்முன்னா ஆஃப், காலையில் ஆன் பண்ணி விடுறாரு, ஏந்திரிக்கிறேன். நீங்களாம் என்னென்னவோ பண்ணுறீங்க, தூக்க மாத்திரை போடுற, மொபைலில் நோண்டுற, வீடியோவை பார்க்க, முதலாம் இல்லை. சுவிட்ச் ஆஃப் பண்ணால் மாலையே பக்கத்தில் இருந்தாங்கடும். எங்கள் ஒய்ஃப் நீ கத்தின்னுக்குது, கெட்டாப்பா கெட்டப் கெட்டப். நான் சொன்னேன் சாரிப்பா சுவிட்ச் ஆஃப் ஆகிட்டுக்குது. சரி கொஞ்சனா பாப்பாவை என்ன பண்ணு, கொஞ்சம் என்ன பண்ணுன்னு. அப்போ தான் இன்னைக்கு அங்கே ப்ரேயர் நல்லா முடிச்சு, ரொம்ப டயர்டு. குழந்தை என்ன பண்ணிக்கிறேன், அதுலாலே 2 செகண்ட் தான். பாப்பா தூங்கலை, நான் தூங்கிட்டேன். அதெல்லாம் கிருபை சிஸ்டர், அதெல்லாம் கிருபை. வரோம் வரோம் அள்ளி அள்ளி கொடுத்துக்கிறார் பிரதாப்க்கு. வரோம் பேசினேக்குவார் பின்னாடி, எங்கப்பா ஒன்று கவனிக்கணும் அப்படின்னு எடுக்குவார். அப்போ இவர் மூச்சு என்ன பட்டது, அப்படியே பரலோகத்துக்கு டேக் ஆஃப் ஆகிருக்குது. தம்பி நீ நினைக்கிற ஜீசஸ்ட்ட வந்தெல்லாம் சந்தோஷமாக இருக்க முடியாது. சும்மா வந்து பாரு, சொல்லலாம் எது சந்தோஷம், எது நிம்மதி, எது வாழ்க்கை. ஆமென். இதில் இருக்கிற வாழ்க்கை உலகத்தில் எங்கேயுமே இல்லையா. இதில் இருக்கிற சந்தோஷம் வேறு எதுலையுமே இல்லை. இதில் இருக்கிற ஒரு போதை எதுலேயுமே இல்லை. அதுதான் என் வண்டியில் எழுதிக்கிறேன், ஜீசஸ் இஸ் மை ட்ரக், ஐ எம் அடிக்டட். நான் அடிமையாகிற ஒருட்ட. நீ என்னைக்கு ஏஞ்சாலும் குடிகார என்ன பேச ஏஞ்சந்தோ, நேற்று என்ன பேசினா அத்தையே காலையில் பேசின்பான். என்னை கூட தட்டி எழுப்பி ஜீசஸ், காலையில் எழுந்திரி ஜீசஸ், உயிர் போகும்போதோ ஜீசஸ், வாழ்கிறதும் ஜீசஸ், நில்னாலும் ஜீசஸ், தூங்கினாலும் ஜீசஸ். ஏன்னா என்ன தரமா ஆயிட்டுக்கிறோம், அவருக்கு அடிமையாய் மாறிட்டுக்கிறேன். என்னை வலுத்த என் தகப்பனுக்கு நான் அடிமையாய் மாறிட்டுக்கிறேன். So will we call him as a great God. Amen. Hallelujah. எதுவுமே இல்லைன்னு ஃபீல் பண்ணாதீங்க, வரோம், கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க. ஆமென். எவ்வளோ பேர் சொல்கிறீங்க வாழ்க்கையில் ஆண்டவர் செஞ்சிருக்கிறாருன்னு. அப்படியே வலது கரத்தை உயர்த்தி இந்த அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் புசிக்கப்படும் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கலாமா. ஆவியா